அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த இரண்டாம் அமர்வில் இணைந்திருக்கும் அனைத்து பங்கேற்பாளர்களையும் கொங்குநாடு கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வரவேற்புரையாற்ற முனைவர் சதீஷ்குமார், உதவி பேராசிரியர் தமிழ்துறை அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி வாசுகி அம்மா அவர்களுக்கும், எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மா லட்சுமணசாமி ஐயா அவர்களுக்கும், முதன்மை கல்வி அதிகாரி முனைவர் வை சின்னசாமி ஐயா அவர்களுக்கும், கல்வி புல முதன்மையர் முனைவர் வே பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும், ஆராய்ச்சி புல முதன்மையர் முனைவர் பாலசாமி ஐயா அவர்களுக்கும், இந்த இணையவழி கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பொழிவின் சிறப்பு விருந்தினர் எம் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சு சதீஷ்குமார் அவர்களை இருக்கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா அவர்களை குறித்து சில அறிமுகம். முனைவர் சு சதீஷ்குமார் அவர்கள் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். கோவை அடுத்த பேரூரில் அமைந்து முத்தமிழ் வளர்க்கும் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரியில் பயின்றவர். கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் பாடிய இலக்கிய வகைகள் என்ற பொருண்மையில் ஆய்வு செய்து ஆய்வில் நிறைந்த பட்டத்தையும், மூவர் தேவார ஒப்பாய்வு என்ற பொருண்மையில் ஆய்வு செய்து முனைவர் பட்டத்தையும் பெற்றுள்ளார். திருவையாறு தமிழையா கல்விக் கழகம் கவிமுகில் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்துள்ளது. பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்றம் நடத்திய சைவ பாட வகுப்பில் பயின்று சித்தாந்த புலவர் பட்டம் பெற்றுள்ளார். இவரது கவிதை பணியை பாராட்டி பாரதி யுவகேந்திரா என்னும் அமைப்பு சுவாமி விவேகானந்தர் விருதையும் கேடயத்தையும் வழங்கியுள்ளது. கற்பகம் பல்கலைக்கழகம் தொல்காப்பிய செல்வர் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது. தமிழக அரசின் இளந்தமிழ் ஆய்வாளர் என்ற விருதினையும் பெற்றவர். இவரது மேற்பார்வையின் கீழ் 5 பேர் ஆய்வில் நிறைந்த பட்டத்தையும் 5 முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். 20க்கும் மேற்பட்ட பன்னாட்டு ஆய்வு கருத்தரங்க கட்டுரைகளை எழுதியுள்ளார். பல பயிலரங்குகளிலும் கருத்தரங்குகளிலும் பங்கேற்று ஆய்வுரை நிகழ்த்தியுள்ளார். கோவை கிழார் தவத்திரு சாந்தலிங்க சுவாமிகள் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாஷ் சுவாமிகள் பாடிய இலக்கிய வகைகள் ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார். அன்னார் அவர்களை கருத்தரங்கில் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெருமானை, பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரானோய் தீர்த்தருள வல்லாந்தன்னை, திரிபுரங்கள் தீயள தின்சிலை கைகொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை, போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே என்று சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி, எம் கல்லூரியின் சார்பாக 12 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த இணையவழி ஆய்வரங்கத்திற்கு உரிய பல யோசனைகளை எல்லாம் கூறி, இந்த நிகழ்வானது மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்கின்ற நோக்கிலே முனைப்போடு செயல்பட்டு எங்களை எல்லாம் வழிநடத்தி வருகின்ற கல்லூரியினுடைய செயலர் மற்றும் இயக்குனர், போற்றுதலுக்குரிய டாக்டர் சி வாசுகி அம்மா அவர்களினுடைய திருவடிகளை பணிந்து, தமிழ்துறையின் மீது மிகுந்த அன்பையும் தமிழ் பேராசிரியர்களின் மீது மிகப்பெரிய பற்றுதலையும் உடைய எங்களுடைய முதல்வர் முனைவர் லட்சுமணசாமி ஐயா அவர்களுக்கு என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்துறை தலைவர் முனைவர் க முருகேசன் ஐயா அவர்களுக்கும் தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த இனிய நேரத்தில் 12 நாட்கள் நடைபெற்ற இந்த ஆய்வரங்கத்தினுடைய நிறைவு அமர்வாக இருக்கக்கூடிய இந்த அமர்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தமிழ் இலக்கியத்தில் மருத்துவம் என்பது என்னுடைய தலைப்பு. இந்த நிகழ்வுக்காக நான் கொடுத்திருந்த தலைப்பு வேறு ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன். கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்கள் என்னோடு அலைபேசியிலே தொடர்பு கொண்டு தற்போதைய சூழலுக்கு ஏற்ப தாங்கள் தமிழர்களினுடைய மருத்துவ முறைகளை, அதுவும் குறிப்பாக நம்முடைய இலக்கியங்களிலே இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளை எல்லாம் நீங்கள் சொன்னீர்களானால் நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய மரபுகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்வதற்கு அது பெரிதும் வாய்ப்பாக இருக்கும்
எனவே தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய மருத்துவத்தை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று ஆணையிட்டார்கள். ஐயா அவர்கள் மிக அருமையான ஒரு தலைப்பை எனக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தலைப்பிலே எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் இலக்கியங்கள் வெறும் மன்னர்களையும் வள்ளல்களையும் போற்றி பாடியதோ அல்லது கதைகளை சொல்லி சென்ற இலக்கியங்களோ அல்ல. தமிழனுடைய பண்பாட்டையும் வாழ்வியலையும் அந்த வாழ்வியலிலே மேற்கொள்ள வேண்டிய உன்னதமான நெறிகளையும் பதிவு செய்தவைதான் தமிழ் இலக்கியங்கள். தமிழ் இலக்கிய பரப்பிலே நாம் சங்ககாலம் தொடங்கி இக்கால இலக்கியங்கள் வரையிலே நாம் பார்த்தோமானால் இசை, நாடகம், ஓவியம், நாட்டியம் போன்ற கலைக்கூறுகளை நாம் பார்க்க முடியும். அதே போல வானியல், மருத்துவம், பொறியியல் போன்ற அறிவியல் கூறுகளையும் நாம் தமிழ் இலக்கியத்திலே பார்க்க முடியும். வணிகம், இன்றைக்கு மேல்நாட்டு அறிஞர்கள் எல்லாம் சொல்லுவதைப் போல சிறந்த மேலாண்மை கருத்துக்கள் இவையும் தமிழ் இலக்கியத்திலே பரவலாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நாம் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய இளைய தலைமுறைக்கு இவற்றை நாம் அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக நாம் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தமிழ் இலக்கியங்களில் மருத்துவம் என்கின்ற தலைப்பில் என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். சில பிபிடி என்று சொல்லப்படுகிற அந்த காணொளியை உங்களுக்காக இங்கே சில காணொளி காட்சிகளை எல்லாம் வைத்திருக்கின்றேன். அதை அப்படியே அதன் வாயிலாக விளக்கலாம் என்று இருக்கின்றேன். தமிழர்களினுடைய வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் நாம் சிந்துவெளி நாகரீகத்திலே இருந்து தொடங்க வேண்டும் என்று பேராசிரியர் மிகச்சிறந்த சான்றோர் ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்கள் குறிப்பிடுவார்கள். சிந்துவெளி நாகரீகத்தை ஆராய்ந்த திராஸ் பாதிரியார் போன்ற பேரறிஞர்கள் எல்லாம் சிந்துவெளி நாகரீகத்திலேயே சிந்துவெளி நாகரீகம் தமிழர்களுடைய நாகரீகம்தான் என்பதை உரிய சான்றுகளோடு வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். தற்காலங்களிலே பல்வேறு ஆய்வுகளை செய்த அஸ்கோ பர்போலா போன்ற பேரறிஞர்கள் எல்லாம், மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் சிந்துவெளியிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டு அவையெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்ததனுடைய அடையாளம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய வரலாறானது சிந்து நதிக்கரையிலே இருந்து தொடங்குகிறது. அந்த சிந்துவெளி நாகரீகத்திலே கிடைத்த பல பொருட்கள் நம்முடைய கீழடியிலே கிடைத்த பொருள்களோடு ஒத்துப்போவதாக இன்றைக்கு கீழடியிலே அகழ்வாய்வு செய்த சான்றோர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே பார்க்கிற போது வேம்பு, அதாவது வேப்பிலை என்பது நம்மோடு பின்னி பிணைந்த ஒரு மருத்துவ பொருளாகவே இருந்திருக்கிறது என்பதற்கு சிந்துவெளியிலே நமக்கு சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. வேம்பு இக்காலத்திலே உயிர்கொல்லி மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனுடைய தொடக்கம் சிந்துவெளி மக்களிடத்து தொடங்கியது என்பதை ஆராய்ந்த அறிஞர் தீட்சித் என்பவர் தன்னுடைய ஆய்விலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். சிந்துவெளி மக்கள் வேப்பிள்ளையை சிறந்த மருந்தாக இல்லங்கள் தோறும் பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் என்பதை அவர் தன்னுடைய ஆய்விலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக இந்த வேம்பு என்பது இன்றைக்கு வரைக்கும், இன்று கூட இந்த கொரோனா என்று சொல்லப்படுகிற நோய் தொற்றானது பரவிய போது தமிழகத்திலே கிராமங்களிலே வாழ்ந்த மக்களில் இருந்து நகரங்களிலே வாழ்கிற மக்கள் வரை அத்துணை பேரும் கிருமி நாசினியாக இந்த வேம்பைத்தான் பரவலாக பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்தோம். வேம்பை அரைத்தும் மஞ்சள் நீரிலே வேப்பிள்ளையை கலந்தும் கிருமி நாசினியாக பயன்படுத்தியதை தற்காலம் வரையிலே தொடர்கிற ஒரு வழக்கமாகவே நாம் பார்க்கின்றோம். அதே போல நாம் சங்க இலக்கியங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சங்க இலக்கிய காலத்திலே வீட்டில் உள்ளவர்களுக்கு நோய் ஏற்பட்டாலோ அல்லது ஊரிலே நோய் ஏற்பட்டாலோ நோய் தடுப்பு முறையாக வீட்டை சுற்றியும் தூய்மைப்படுத்துவார்கள், வீட்டை தூய்மைப்படுத்துவார்கள். வீட்டினுடைய முற்றத்திலே வேம்பை சொருகி வைப்பார்கள் என்பதை புறநானூறு வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தீங்கனி இரவமுடு வேம்பு மனைச்செறி என்று புறநானூறு பேசுகிறது. இரவ மரம் என்று ஒரு மரம், அந்த இரவ மரத்தினுடைய தலையையும் அதனோடு சேர்ந்து வேப்பிலையையும்
வீட்டினுடைய முற்றங்களிலே சொருகி வைத்திருக்கக்கூடியதை நாம் புறநானூரின் வாயிலாக அறிகின்றோம். இன்றைக்கும் காப்பு கட்டுதல் என்கிற நிகழ்வாக நாம் அதைத்தான் தொடர்ந்து செய்து வருகின்றோம். ஆக வேப்பிலையை மிகச்சிறந்த மருந்து பொருளாக, கிருமி நாசினியாக, நம்மை பாதுகாக்கிற அருமருந்தாக சங்ககாலத்திலேயே கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதை தற்போதும் பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது நாம் எல்லோரும் உள்ளபடியே மகிழத்தக்க ஒரு செய்தியாகும். அடுத்ததாக இன்றைக்கு சொல்லப்படுகிற, குறிப்பாக மேலை நாடுகளிலே பரவலாக பேசப்படுகிற மியூசிக் தெரபி என்று சொல்லப்படுகிற இசை மருத்துவம், இசையால் நோயை போக்குகிற ஒரு மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறை இன்றைக்கு மேல்நாடுகளிலே பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருவதை நாம் அறிய முடிகின்றது. இந்த முறை நமக்கொன்றும் புதிய முறை அல்ல. இசை மருத்துவம் என்ற ஒன்று இருந்தது, அது தற்காலம் வரையிலே கூட தொடர்ந்தது என்பதற்கு பல்வேறு சான்றுகள் உண்டு. குறிப்பாக நம்முடைய இந்திய திருநாட்டில் வடக்கு பகுதியிலே, வடநாட்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய இசைமேதையான தான்சென் என்கிற ஒருவர் இசைபாடி நோயை குணப்படுத்தி இருப்பதாக குறிப்புகள் கிடைக்கின்றன. அதே போல நம்முடைய தென்னாட்டிலேயும் முத்துசாமி தீட்சிதர் என்கிற ஒருவர், இசை மும்மூர்த்திகளிலே ஒருவர் முத்துசாமி தீட்சிதர். அந்த முத்துசாமி தீட்சிதரனுடைய சீடர் ஒருவர், அவருக்கு தீராத வயிற்று வலி இருந்து வந்தது. அந்த வயிற்று வலியை அறிந்து கொண்ட முத்துசாமி தீட்சிதர் சீடரினுடைய வயிற்று வலியை போக்குவதற்காக பிரகஸ்பதே என்ற தொடங்குகிற ஒரு கீர்த்தனையை அட்டானா ராகத்திலே பாடி தீராத அந்த வயிற்று வலியை தீர்த்தார் என்பதை முத்துசாமி தீட்சிதரனுடைய வரலாற்றின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். மற்றொரு செய்தியையும் இங்கே நாம் குறிப்பிட்டாக வேண்டும். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு இரத்த கொதிப்பு இருந்ததாகவும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணதாசன் அவர்களுக்கு இரத்த கொதிப்பு இருந்ததாகவும், அந்த இரத்த கொதிப்பு சரி செய்வதற்காக அன்றைக்கு மிகச்சிறந்த வயலின் இசை மேதையாக இருந்த குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் ஆனந்த பைரவி ராகத்திலே வயலின் வாசித்து அவருடைய இரத்த கொதிப்பை சீர்படுத்தினார் என்று கண்ணதாசனினுடைய வரலாற்றிலேயும் இசை மருத்துவத்தை பற்றிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆக இந்த இசை மருத்துவம், இன்றைக்கு பரவலாக பின்பற்றப்படுகிற இசை மருத்துவம் நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிமுகமான ஒன்று என்பது தமிழர்களாகிய நாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்றாகும். புறநானூரிலே வருகிற ஒரு பாடல், 2 செய்திகள் சங்க இலக்கியத்திலே இசை மருத்துவத்தை பற்றி வருகிறது. ஒன்று புறநானூற்றிலே வருகின்ற செய்தி, மற்றொன்று 10 பாட்டு நூல்களில் ஒன்றான மலைபடு கடாமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இந்த 2 செய்திகளையும் வைத்துக்கொண்டு அன்றைக்கு இசை மருத்துவம் இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. திரையிலே தெரிகின்ற இந்த பாடல் புறநானூற்றிலே வருகிற பாடல். சிறார் துடியர் பாடுவன் மகார் தூவெள் அறுவை மாயோல் குறுகி இரும்புள் பூசல் ஓம்புமின் யானும் விளரி கொட்பின் வெண்ணறி கடிகுவன் என்று வருகிற இந்த பாடல். ஒரு போர் வீரனுக்கு போரிலே புண்பட்டு விடுகிறது. புண்பட்ட அந்த போர் வீரன் உடம்பெல்லாம் காயங்களோடு வருகிறான் இல்லத்திற்கு. அவனுடைய மனைவி பார்க்கிறாள். இந்த காயங்களை நான் இசையால் போக்குவேன் என்று உறுதிப்பாட்டோடு துடியடிக்கக்கூடிய, அதாவது பறையடிக்கக்கூடிய சிறார் இளைஞர்களை எல்லாம் அழைக்கிறாள். பாடுகிற பெண்களை, பாடுவன் மகார், பாடுகிற பெண்களையும் அழைக்கிறாளாம். தூவெள் அறுவை மாயோல், தூய்மையான வெண்மையான ஆடையை அணிந்த அந்த இல்லத்து அரசி தன் கணவனுக்கு நோய் நீங்குவதற்காக துடியடிக்கக்கூடிய இளைஞர்களையும் பாடுகிற பெண்களையும் அழைத்து இசை பாடி அந்த நோயை நீக்கியதாக புறநானூறு குறிப்பிடுகிறது. அதே போல மலைபடு கடாமிலும் ஒரு செய்தி வருகின்றது. வரி புலி மார்பை கிழித்தால் எப்படி இருக்கும், அதுபோல உடம்பெல்லாம் அந்த வேலும் வாழும் பட்டு சதையெல்லாம் கிழிந்து போய் ஒரு போர் வீரன் வருகிறான். போர்க்களத்தில் அவனுக்கு ஏற்பட்ட அந்த விழுப்புண்ணை நீக்குவதற்காக கொடிச்சியர் என்று சொல்லப்படுகிற பாடல் மகளிர் பாடல் இசைத்தார்கள் என்கிற செய்தியை கொடுவரி பாய்ந்தென கொழுனர் மார்பில் நெடு வசி விழுப்புண் தனிமார் காப்பு என அறழ்வாள் கூந்தல் கொடிச்சியர் பாடல் என்கிற மலைபடு கடாம் வாயிலாக புலியால் ஏற்பட்ட அந்த காயம் எப்படி இருக்குமோ அதுபோல போர்க்களத்திலே ஏற்பட்ட அந்த புண்களை பாடல் இசைத்து நீக்கினார்கள், அதனுடைய வலியையும் வேதனையையும் குணப்படுத்தினார்கள் என்கிற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.
அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது இன்றைக்கு சொல்லப்படுகிற அறுவை மருத்துவம், சர்ஜரி என்று சொல்லப்படுகிற அறுவை மருத்துவம். போர்க்களங்களிலே வீரர்களுக்கு ஏற்படுகிற பெரிய அளவிலான காயங்கள் மருத்துவர்களால் முதலில் தைக்கப்பட்டன. அதன் பின்னரே மருந்திட்டு கட்டுவது வழக்கமாக இருந்துள்ளது. இதனை நாம் சங்க இலக்கியத்திலே இடம்பெறுகிற பதிற்றுப்பத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. மீன் தேர் கொட்பின் பனிக்கயம் மூழ்கி சிரள் பெயர்ந்தன்ன நெடுவெள் ஊசி நெடுவசி பரந்த வடுவாள் மார்பின் என்று வருகிற இந்த பாடலடிகள் அறுவை மருத்துவம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்தது என்பதற்கு அருமையான சான்றாக அமைகிறது. ஒரு வீரனுக்கு, போர் வீரனுக்கு அறுவை மருத்துவத்தை செய்திருக்கிறார் ஒரு மருத்துவர். அறுவை மருத்துவம் முடிந்த பின்னர் அந்த கிழிக்கப்பட்ட அந்த இடத்தை தைக்க வேண்டும் அல்லவா? அதை எப்படி தைத்தார்களாம்? ஒரு பெரிய வெண்மையான ஊசியை கொண்டு தைத்தார்களாம். அந்த தைக்கப்பட்ட முறைதான் இந்த பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிரள் என்கிற ஒரு பறவை, வானத்திலே பறக்கிற அந்த சிரள் என்கிற பறவை கீழே இருக்கக்கூடிய ஆறோ குளமோ ஏதாவது ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய மீனை மேலே இருந்து பார்க்குமா. அப்படி பார்த்த அந்த சிரள் என்கிற பறவையானது குளத்திலே இருக்கக்கூடிய மீனை பற்றுவதற்காக எவ்வளவு விரைவாக அந்த வானத்திலே இருந்து கீழ் நோக்கி வருமோ, வந்து எவ்வளவு வேகத்தில் அந்த மீனை பற்றி கொண்டு மேலே பறக்குமோ, அதுபோல மருத்துவன் கையிலே இருந்த அந்த வெள்ளூசியானது புண்ணை தைத்து தைத்து வெளியே வந்தது என்று மிக அருமையாக ஒரு உவமையோடு பதிற்றுப்பத்திலே இந்த அறுவை மருத்துவத்திலே உடம்பு தைக்கப்பட்டதை சிரள் பறவை மீனை பிடிக்க வருவதும் போவதோடும் ஒப்பிட்டு அந்த புண்ணிலே ஊசி நுழைந்து வருகிற அந்த காட்சியை மிக அருமையாக நமக்கு பதிற்றுப்பத்து காட்சிப்படுத்துகிறது. அதே போல ஒட்டு மருத்துவம் என்று சொல்லப்படுகிற பிளாஸ்டிக் சர்ஜரி இன்றைக்கு இதுவும் பரவலாக பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நமக்கு இது புதுமை அல்ல. ஏனென்றால் புறநானூற்றிலே ஒட்டு மருத்துவத்தை பற்றிய ஒரு குறிப்பு காணப்படுகிறது. மருந்துகொண் மரத்தின் வாழ்வடு மயங்கி வடுவின்றி வடிந்த யாக்கையன் என்கிற இந்த பாடல் நமக்கு ஒட்டு மருத்துவத்தை பற்றிய சிறப்பை காட்டுகிறது. உடம்பிலே புண் ஏற்பட்ட அந்த வடுவை மறைக்கக்கூடிய மருத்துவம் இருந்ததாம். எதனால் அந்த வடுவை மறைத்தார்கள் என்று சொன்னால், அத்திப்பாலை கொண்டு, அத்திமரத்தினுடைய பாலை கொண்டு அந்த புண்ணிலே நாம் தேய்த்து வந்தோமேயானால் புண் ஏற்பட்ட வடுவானது மறைந்து போகும். அவ்வாறு மறைந்தால் வடுவு அந்த வடு தழும்பு இல்லாமல் முன்பு அந்த யாக்கை என்றால் உடம்பு, அந்த உடம்பு எப்படி இருந்ததோ அப்படியே மாறும் என்பதை புறநானூறு நமக்கு காட்டுகிறது. எனவே சங்க காலத்திலே மருத்துவர்கள் போர் வீரர்களினுடைய உடம்பில் ஏற்பட்ட புண்ணை ஆற்றுவதற்காக, புண்பட்ட அந்த வடுவானது மறைவதற்காகவும் அத்திமரத்தினுடைய பாலை மருந்தாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த மருந்து முறையை இன்றைய நாளிலே நடைபெறுகிற ஒட்டு மருத்துவத்துடன் நாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இடம் தருவதாக அமைகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வேது செய்தல் என்கிற மருத்துவம். அதாவது இன்றைக்கு சொல்ல போனால் ஒத்தடம் கொடுத்தல் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அதுதான் வேது மருத்துவம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கலித்தொகையிலே பேசப்படுகிறது. தலைவனை பிரிந்திருக்கிறாள் ஒரு தலைவி. இரவு நேரம் வருகிறது, மாலை நேரம் வருகிறது. தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய அந்த தலைவிக்கு மாலை நேரம் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறதாம். எப்படிப்பட்ட வருத்தம்? தீராத நோய்பட்டவர்கள் எப்படி வலியால் வருந்துவார்களோ அதுபோல அந்த மாலை நேரம் தலைவிக்கு வருத்தத்தை கொடுக்கிறதாம். மாலையில் ஏற்பட்ட அந்த தனிமை துயரானது இரவெல்லாம் அவளை வருத்துகிறது. அந்த தனிமை துயர் என்கிற நோவால் அவள் மிகுந்த துன்பத்தை அடைகிறாள். அடுத்த நாள் விடுகிறதாம், ஞாயிறு தோன்றுகிறதாம். இரவெல்லாம் தலைவனுடைய பிரிவு என்கிற வருத்தம் அவளை நோய் செய்தது. அடுத்த நாள் காலையிலே விடுகிறது, சூரியன் தோன்றுகிறான். அந்த சூரியனுடைய ஒளி இவள் மீது படுகிறதாம். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த சூரியனுடைய ஒளி தன் மீது படுவது எதை போல என்று சொன்னால், தீராத அந்த நோயை தீர்ப்பதற்கு ஒத்தடம் கொடுத்தால் எப்படி அந்த நோய் தீருமோ அதுபோல இரவெல்லாம் துன்பப்பட்டவளுக்கு காலை ஞாயிற்றின் வெயிலானது ஒத்தடம் கொடுப்பது போல இருந்தது என்று சொன்ன இந்த பாடலிலே அன்றைக்கு நோய் கண்டவர்களுக்கு வேது கொள்ளுதல் என்கிற வகையிலே
இந்த ஒத்தடம் தருகிற மருத்துவ முறையானது இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பண்பு தர வந்த வெண்தொடர் நோய் வேது கொள்வது போலும் கடும் பகல் ஞாயிறே என்று கலித்தொகை இதை நமக்கு காட்டுகிறது. அடுத்ததாக, இன்றைக்கு ஏதேனும் நமக்கு உடம்பிலே காயம்பட்டது என்று சொன்னால் நாம் மருத்துவரை போய் பார்க்கிறோம். அந்த மருத்துவர் காயம்பட்ட இடத்தில், புண்பட்ட இடத்தில் மருந்தை வைத்து அதன் மீது பஞ்சை வைத்து கட்டு போடுவது வழக்கமாக இருக்கிறது. ஆக புண்ணுக்கு பஞ்சு வைத்து கட்டுகிற வழக்கம் என்பது இன்றைக்கு வந்த வழக்கம் அல்ல. இக்கால மருத்துவ முறையிலே புண்ணுக்கு மருந்து வைத்து அதன் மேலே பஞ்சை வைத்து கட்டுவதைப் போல அன்றைக்கே புண்களின் மீது பஞ்சை வைத்து கட்டியிருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த திரையிலே தெரிகிற புறநானூற்று பாடலடிகள் நமக்கு சான்றாக இருக்கின்றன. கதுவாய் போகிய துதிவாய் எக்கமுடு பஞ்சியும் களையா புன்னர் என்று வருகிற இந்த வரிகள். எக்கம் என்று சொன்னால் படைக்கருவி என்று பொருள். போர்க்களத்தில் படைக்கருவிகள் தாக்கியதால் புண் ஏற்படுகிறதா. அந்த புண் ஏற்பட்ட கதுவாயில், அதாவது புண்ணினுடைய வாயில், அந்த புண் பகுதியிலே பஞ்சு மருந்து வைத்து அதன் மீது பஞ்சு வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. புண் ஆறுகிற வரையில் அந்த பஞ்சையை களையாமல் இருந்தார்களாம் புண்பட்டவர்கள் என்று மருத்துவத்தில், தமிழர்களினுடைய மருத்துவத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புண்பட்டவர்களுக்கு பஞ்சு வைத்து கட்டப்பட்ட வழக்கம் இருந்தது என்பதற்கு நமக்கு இது பெரிய சான்றாக அமைவதை பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தமிழர்களினுடைய மிகச்சிறந்த அறநெறியை இங்கே உங்களுக்கு சொல்ல வேண்டும். குறிப்பாக மக்களுக்கு ஏற்படுகிற நோயை போக்குவதுதான் மருந்து. அம்மருந்தை தருகின்ற தாவரங்கள் அழிந்துவிட்டால் மருந்தின்றி நாம் துன்பப்பட நேரிடும். எனவே மருந்தாக பயன்படும் மரங்களும் செடி கொடிகளும் காக்கப்பட வேண்டும் என்பது எதிர்காலத்தின் தேவையை உணர்கிற சமூக சிந்தனையாக இருக்கிறது. இத்தகைய உயரிய சமூக சிந்தனையானது சங்ககால மக்களிடையே காணப்பட்டது என்பதை இந்த நற்றிணை பாடலடிகள் நமக்கு காட்டுகிறது. மரங்களிலே இருந்து இலை, தழை, காய், கனி, மரத்தினுடைய பட்டை இவற்றையெல்லாம் எடுத்து மருந்து பொருளாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறு மருந்து பொருள்கள் மரத்திலே இருந்து எடுக்கிற போது முழுவதுமாக மரத்தை அழித்து விடக்கூடாது. மீண்டும் அவை தளிர்த்து வளர்கிற வகையிலே அவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒரு மரம் மருந்தாக பயன்படுகிறது என்பதற்காக அதை முழுவதும் வேரோடு நாம் சாய்த்து விடக்கூடாது. வேண்டுமான அளவிற்கு அதிலிருந்து நாம் மருந்து பொருள்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் அது தளர்ந்து வளர்கிற வரையிலே வேறொரு மரத்திலே இருந்து நாம் வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த மரத்தையும் நாம் அழித்துவிடக் கூடாது என்கிற அற்புதமான ஒரு கண்ணோட்டத்தை நற்றிணையிலே நாம் பார்க்க முடிகிறது. மரஞ்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் என்று நற்றிணை பதிவு செய்கிறது. சா என்றால் அழிதல் என்று பொருள். மரஞ்சா மருந்து என்று சொன்னால் மரத்தை அழித்து விட்டு மருந்தை கொள்ளக்கூடாது. நாம் மருந்து கொண்டாலும் அந்த மரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உயரிய சிந்தனையை இங்கே நமக்கு நம்முடைய முன்னோர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இது அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு நெறிமுறையாகும். மற்றொரு செய்தியையும் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலேயும் மருந்து தொடர்பான மூலிகைகளும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் அன்றைக்கு இருந்திருக்கின்றன. எந்த நோய் வந்தாலும் உடனே மருத்துவரை நோக்கி ஓடுகிற வழக்கம் என்பது அன்றைக்கு இல்லை. தங்களுடைய வீட்டிலும் வீட்டினுடைய சுற்றுப்புறங்களிலும் இருக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்துகளை வைத்துக்கொண்டு, மூலிகை தாவரங்களை வைத்துக்கொண்டு தேவையான மருந்துகளை அவர்களே செய்து பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த மூலிகைகளை பாதுகாத்திருக்கின்றார்கள் என்கிற நெறியை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்து மலைபடுகடாம் என்கிற 10பாட்டு நூலிலே மார்பு சளிக்கான மருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்பு சளி முற்றினால் அதுவே நோயாக மாறுகிற வாய்ப்பு உண்டு. எனவே அதனை சிறிய அளவாக இருக்கிற போதே நாம் குணப்படுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாக வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பனிக்காலங்களில் மார்புச்சளி பெரும்பாலும் ஏற்படும். இத்தகைய மார்புச்சளிக்கு மருந்தாக சங்கத் தமிழர்கள் கூவை கிழங்கை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். திரையிலே தெரிவதுதான் கூவை கிழங்கு. இந்த இடதுகை ஓரமாக தெரிவது அந்த கூவை கிழங்கு செடி. இந்த கூவை கிழங்கை பொடியாக்கி அந்த பொடியை தேனிலே கலந்து மார்புச்சளி உடையவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். மிகச்சிறந்த மருந்தாக, மார்புச்சளிக்குரிய மருந்தாக இந்த கூவை கிழங்கை பயன்படுத்தியதை, சங்ககால தமிழர்கள் பயன்படுத்தியதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது.
அடுத்து நாம் பார்த்தோமேயானால் 14 கீழ்கணக்கு நூல்கள் சங்ககாலத்திற்கு அடுத்து வந்த சங்கம் மருவிய காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரையிலே சங்ககாலம் என்று சொல்லப்பட்டது. இந்த சங்ககால கட்டத்திலேதான் நாம் அறுவை மருத்துவம், வேது மருத்துவம், அதே போல பிளாஸ்டிக் சர்ஜரி என்று சொல்லப்படுகிற மருத்துவம், இப்படி பல்வேறு விதமான மருத்துவ முறைகளை தமிழர்கள் பின்பற்றி இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். அடுத்து பார்க்கிற சங்கம் மருவிய கால இலக்கியங்களிலே குறிப்பாக அவற்றை 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்வார்கள். அவற்றிலேயும் நாம் மருத்துவ குறிப்புகளை பார்க்க முடிகிறது. திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி என்று சொல்லப்படுகிற இந்த 3 நூல்களும் மருந்தின் பெயராலேயே அமைந்தது. திரிகடுகம் என்று சொல்லப்படுகிற மருந்து சுக்கு, மிளகு, திப்பிலி என்கிற 3 காரமான பொருள்களை கொண்டு செய்யப்படுகிற மருந்து, அதற்கு திரிகடுகம் என்று பெயர். அதே போல கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 பொருட்களினுடைய வேரை கொண்டு செய்யப்படுகிற மருந்துக்கு சிறுபஞ்ச மூலம் என்று பெயர். ஏலம், லவங்கம், சிறுநாகப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 6 பொருள்களையும் கொண்டு செய்யப்படுகிற மருந்துக்கு ஏலாதி என்று பெயர். ஆக மருந்து பெயர்களையே நூல் பெயராக நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எப்படி இந்த மருந்துகள் எல்லாம் உடல் பிணியை போக்குமோ அதுபோல இந்த நூல்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற அறியாமை என்கிற பிணியை நீக்கும் என்பதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். மற்றொரு அருமையான செய்தி, ஏலாதி என்கிற ஒரு நூல் திரையிலே தெரிகிறது. இந்த ஏலாதி என்கிற நூலினுடைய இறுதியிலே மாக்காயனார் மாணாக்கர் கனிமேதையார் செய்த ஏலாதி முற்றிற்று என்று இருக்கிறது. மாக்காயனார் மாணாக்கர் கனிமேதையார் செய்த ஏலாதி முற்றிற்று. ஆக இந்த நூலை செய்தவருக்கு பெயர், ஏலாதி என்கிற நூலை செய்தவருக்கு பெயர் கனிமேதையார் என்பதையும், அந்த கனிமேதையார் மாக்காயனார் என்பவருடைய மாணவர் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல சிறுபஞ்ச மூலம் என்கிற நூலினுடைய நிறைவிலே இருக்கக்கூடிய பாயிரத்தில் ஒரு செய்தி வருகிறது. மல்லிவர்த்தோள் மாக்காயன் மாணாக்கன் சிறுபஞ்ச மூலம் செய்தான் என்று அந்த குறிப்பு வருகிறது. மல்லிவர்த்தோள் மாக்காயன் மாணாக்கன் சிறுபஞ்ச மூலம் செய்தான். இந்த 2 நூல்கள், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், இந்த 2 நூல்களினுடைய நிறைவிலேயும் சிறுபஞ்ச மூலம் என்கிற நூலை செய்த காரியாசான் என்பவரும், ஏலாதி என்கிற நூலை எழுதிய கனிமேதையார் என்பவரும் மாக்காயனார் என்பவருடைய மாணவர் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. இதை வைத்துக்கொண்டு ஈழத்து தமிழறிஞராக இருந்த மிகச்சிறந்த மேதை கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்கள் தமிழின் கவிதை மரபு என்கிற நூலிலே அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். ஒரு சாலை மாணாக்கர் யார்? காரியாசானும் கனிமேதையாரும் ஒரு சாலை மாணாக்கராம், மாக்காயனாருடைய மாணாக்கர்களாம். ஒரு சாலை மாணாக்கர் மருந்து தொடர்பான பெயரை தம் நூலுக்கு சூட்டியிருப்பது. இருவருமே மாக்காயனாருடைய மாணவர்கள். இருவர் செய்த நூலுக்கும் மருந்தினுடைய பெயர்கள் தான் பெயராக இருக்கின்றன. எனவே தம் நூலுக்கு சூட்டி இருப்பது மூலம் மருத்துவம், மருந்து தொடர்பான பள்ளி அவர்களிடையே செயற்பட்டிருக்க வேண்டும் என ஒருவாறு சிந்திக்க தோன்றுகிறது என்று கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக அன்றைக்கு மருத்துவம் தொடர்பான பள்ளிகள் இயங்கியது என்பதை அவர்கள் இந்த 2 நூல்களினுடைய நிறைவையும் கொண்டு சான்றாக கொண்டு குறிப்பிடுவதையும் நாம் இங்கே மனதிலே கொண்டு அன்றைக்கு மருத்துவ பள்ளிகள் இயங்கி இருக்கின்றன என்பதை உறுதியாக நாம் நம்ப முடியும். திரிகடுகம் என்கிற நூலிலே வருகிற ஒரு பாடல், மேலே காணப்படுகிற இந்த பாடலிலே நீங்கள் பார்த்தீர்களானால் உருவினை உள்ளுருக்கி தின்னும் பெரும் பிணி என்று ஒரு செய்தி வருகிறது. உருவினை உள்ளுருக்கி தின்னும் பெரும் பிணி. பெரும் பிணி என்கிற ஒரு நோய் நம்முடைய உருவை, அந்த நோய் யாருக்கு வருகிறதோ அவர்களுடைய உருவை, அவர்களுடைய உடம்பையே உருக்கி விடுமா. அப்படிப்பட்ட நோய் அந்த பெரும்பிணி. அதற்கு உரை எழுதுகிற போது எதை தெரியுமா பெரும்பிணி என்று சொல்லுகிறார்கள்? எந்த ஒரு நோய் மருந்து உண்பதாலோ அல்லது மந்திரத்தாலோ அல்லது மணி முதலியன தானம் செய்வதாலோ நீங்காமல் தொடர்ந்து இருக்கிறதோ அந்த நோய்க்கு பெரும்பிணி என்று பெயர். குறிப்பாக ஒரு நோய் வந்தால் நாம் மருத்துவனை நாடுவோம். மருத்துவர் மருந்து கொடுப்பார், மருந்தால் குணமாகும். சில நோய்கள் என்னதான் மருந்து கொடுத்து பார்த்தாலும் குணமாகாது. எனவே மருத்துவருக்கு அடுத்து நாம்
மந்திரம் போன்றவற்றை எல்லாம் நாடுவோம். மந்தரித்தல் இன்றைக்கு கூட உண்டு. கோவிலுக்கு சென்று மந்தரிப்பது, அதே போல சிறகடிப்பது போன்ற வழக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு கூட பின்பற்றப்பட்டு வருகின்றன. எனவே மருந்தால் ஒரு நோய் தீரவில்லை என்று சொன்னால் மந்திரத்தால் தீருமா என்று முயற்சி செய்து பார்ப்போம். மந்திரத்தாலும் ஒரு நோய் தீரவில்லை என்று சொன்னால் இறைவனை வேண்டி, இறைவா எனக்கு இந்த நோய் நீங்கியது என்று சொன்னால் நான் ஏதேனும் தானம் செய்கிறேன் என்று மணி முதலியன தானம் செய்கிறோம். ஆக மருந்தாலோ மந்தரிப்பதாலோ தானம் செய்வதாலோ ஒரு நோய் தீரவில்லை என்று சொன்னால் அந்த நோய்க்கு பெரும் பிணி என்று பெயரிட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் திரிகடுகத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு செய்தி, சிறுவஞ்ச மூலத்திலே வருகிற செய்தி, இந்த நோய்கள் பெரும்பாலும் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் உண்ணுகிற உணவு. உணவுதான். பின்னால் நாம் திருக்குறளை பற்றி பார்க்கிற போது அங்கே விரிவாக காணப்போகிறோம். உணவுதான் நோய்க்கு அடிப்படையாக அமைகிறது என்பதை சிறுவஞ்ச மூலம் நமக்கு பதிவு செய்கிறது. உடலுக்கு பொருந்தாத உணவினை எவன் ஒருவன் மறுத்து உண்பானோ, வேண்டாம் என்று அந்த உடம்புக்கு நோய் செய்கிற உணவை யார் ஒருவர் நீக்கிவிட்டு உண்பாரோ அவர் தம் உடலை காத்துக் கொள்வார் என்று சிறுவஞ்ச மூலம் சொல்லுகிறது. காத்து உண்பான் காணான் பிணி. பிணி காணான். யார் பிணி அடைய மாட்டான், நோய் அடைய மாட்டான்? காத்து உண்பான். தன் உடம்புக்கு எது பொருந்தும் எது பொருந்தாது என்று தன்னுடைய உணவு கட்டுப்பாட்டை பொறுத்து தனக்கு எது வேண்டுமோ அதை மாத்திரம் உண்ணுகிறவன் நோயில்லாதவனாக வாழ்வான் என்று சொல்லி சிறுவஞ்ச மூலம் நமக்கு வாழ வேண்டிய, நோயில்லாமல் வாழ வேண்டிய ஒரு வாழ்வியல் நெறியை குறிப்பிட்டு காட்டுகிறது. அதே போல நோயை பற்றிய நம்பிக்கையும் தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது. அதாவது சிறுவஞ்ச மூலத்திலே வருகிற ஒரு செய்தி, சிக்கர் சிதடர் சிதலை போல் வாயுடையார் துக்கர் துருநாமர் தூக்குங்கால் தொக்கு வருநோய்கள் முன்னாளில் தீர்த்தாரே இந்நாள் ஒரு நோயும் இன்றி வாழ்வார் என்று ஒரு செய்தி வருகிறது. சிக்கர், சிக்கர் என்று சொன்னால் தலைநோயுடையர் என்று பொருள். சிதடர், சிதடர் என்பதற்கு பித்து உடையவர்கள் என்று பொருள். சிதலை போல் வாயுடையார் என்றால் சிதல் என்று சொன்னால் கரையான் என்று பொருள். சிதலை போல் வாயுடையார்னா கரையான் அரித்தது போல வாயை உடையவர்கள், அதாவது வாய்ப்புற்று நோய் உடையவர்கள். துக்கர், துக்கர் என்பவர்கள் சயம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். துருநாமர் மூல நோய் உடையவர்கள். ஆக 5 வகையான நோயாளரை பற்றி சிறுவஞ்ச மூலம் சொல்லுகிறது. சிக்கர் தலைநோவு உடையார், சிதடர் பித்து உடையவர், சிதலை போல் வாயுடையார் வாய்ப்புற்று உடையவர்கள், துக்கர் சயநோய் உடையவர், துருநாமர் மூல நோய் உடையவர்கள். இந்த 5 நோயுற்றவர்களையும் யார் ஒருவர் முற்காலத்தில் அல்லது முற்பிறப்பில் இந்த 5 நோயுற்றவர்களையும் யார் ஒருவர் பேணி இருக்கிறார்களோ, பாதுகாத்திருக்கிறார்களோ, அவர்கள் மீது அன்பு செலுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பிறவியில் நோய் வராது என்கிற நம்பிக்கை நம்முடைய தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது. அதுதான் வருநோய்கள் முன்னாளில் தீர்த்தாரே. இந்த 5 நோய்களையும் முன்னாளில் யார் தீர்த்தார்களோ அவர்களுக்கு இந்நாள் ஒரு நோயும் இன்றி வாழ்வார். இந்த 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 பிறப்பிலே அவர்களுக்கு எந்த நோயும் வராது என்பதை நோய் பற்றிய ஒரு நம்பிக்கையாக நம்முடைய முன்னோர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு பொதுவாக ஒன்று சொல்லுவோம், மருத்துவரிடமும் வழக்குரைஞரிடமும் எதையும் மறைக்கக்கூடாது என்று சொல்லி, இந்த நெறியை மருத்துவரிடம் எதையும் மறைக்காமல் நம்முடைய உடம்பிலே என்ன பிணி இருக்கிறது, அது எவ்வாறெல்லாம் நமக்கு தொல்லை கொடுக்கிறது என்பதையெல்லாம் மறைக்காமல் நாம் மருத்துவரிடம் சொல்ல வேண்டும் என்பதை முன்றுரை அரையனார் என்பவர் எழுதிய பழமொழி 400 நமக்கு சொல்லுகிறது. தீர்தல் உருவார் மறையார் மருத்துவர்க்கு நோய். மறையார் மருத்துவர்க்கு நோய். மருத்துவரிடம் மறைக்காமல் நோயை பற்றி சொல்ல வேண்டும் என்பதை பழமொழி சொல்லுகிறது. அடுத்து மிக முக்கியமான செய்தி, ஆசாரக்கோவை என்கிற ஒரு நூல் பெருவாயின் முள்ளியார் என்பவரால் எழுதப்பட்டது. அந்த பெருவாயின் முள்ளியார் உடல் நலம் பேணுகிற செய்திகளை பற்றி குறிப்பிடுகிறார். நோய்க்கு ஆதாரமாக இருப்பது இந்த உடல். உடலை நாம் தூய்மையாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் நோய்கள் நம்முடைய உடம்பை அண்டாது. அதற்குரிய சில வழிகளை பெருவாயின் முள்ளியார் தன்னுடைய ஆசாரக்கோவை என்கிற நூலிலே குறிப்பிடுகின்றார். நோய்கள் வராமல் தடுப்பதற்கு உடல் தூய்மை மிகவும் அவசியமான ஒன்றாகும். உடல் தூய்மையோடு இருந்தாலே பல்வேறு நோய்களை வராமல் நாம் தடுக்கலாம். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் கருதிய நெறி.
அந்த வகையிலே நீராடித்தான் உண்ண வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் விதித்தார்கள். நீராடாமல் எந்த உணவையும் உண்ணக்கூடாது. அதே போல எவ்வாறு உணவு உண்ண வேண்டும், எந்த திசையில் அமர்ந்து உணவை உண்ண வேண்டும், உணவு உண்ணுகிற முறை என்ன, எவ்வாறு உறங்க வேண்டும், உறங்குகிற போது எந்த திசையிலே நம்முடைய தலையானது இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக ஆசாரக்கோவை என்கிற நூல் நமக்கு காட்டிச் செல்லுகிறது. அதிலே ஒரே ஒரு பாடலை மாத்திரம் இங்கே சொல்லுகிறேன். கிடந்து உண்ணார், நின்று உண்ணார், வெள்ளிடையும் உண்ணார், சிறந்து மிக உண்ணார், கட்டில் மேல் உண்ணார், இறந்து ஒன்றும் திண்ணற்க நின்று என்று வருகிற இந்த பாடல். கிடந்து உண்ணார், படுத்துக்கொண்டு எதையும் உண்ணக்கூடாது. நின்று உண்ணார், நின்று கொண்டு உண்ணக்கூடாது. வெள்ளிடையும் உண்ணார், வெளியிலே உண்ணக்கூடாது. இதுதான் இன்றைக்கு பல நோய்கள் பெருகுவதற்கு காரணம். நாம் வீட்டு உணவை காட்டிலும் வெளியிலே தயாரிக்கப்படுகிற உணவை மிக அதிகமாக உண்ணத் தொடங்கிய போதுதான் நோய்களும் பல்கி பெருக ஆரம்பித்தன. ஆனால் வெள்ளிடையும் உண்ணார், வெளியே உணவை கொள்ளாதே என்று சொல்லி பெருவாயின் முள்ளியார் நமக்கு அறிவுறுத்துகின்றார். சிறந்து மிக உண்ணார், ஒரு உணவு எவ்வளவு சுவையானதாக இருந்தாலும் சரி வயிற்றுக்கு அதிகமாக உண்ணாதே, சிறந்து மிக உண்ணார், சிறந்ததாக இருந்தாலும் மிகுதியாக உண்ணாதே என்று சொல்லுகிறார். கட்டில் மேல் உண்ணார், கட்டில் மேல் அமர்ந்து கொண்டு உண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். இறந்து ஒன்றும் திண்ணற்க நின்று, ஆராயாமல் எதையும் நாம் உண்ணக்கூடாது என்பதை இந்த பாடல் நமக்கு காட்டுவதை நாம் உள்ளத்திலே கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் காட்டிச் சென்றதற்கு ஏற்ப வெளியிலே சென்று உணவு உண்பதை பெருமளவில் நாம் தவிர்த்து கொண்டோமேயானாலே நோய்கள் பெருமளவு வருவதை நம்மால் தவிர்த்து கொள்ள முடியும் என்பதையும் நாம் நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அது இனிப்போ வேறு இன்றைக்கு சொல்லப்படுகிற துரித உணவுகளோ எவையாக இருந்தாலும் நாம் வீட்டிலே நம்முடைய இல்லத்திலே நமக்குரிய பொருள்களை கொண்டு நாம் தூய்மையாக செய்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவற்றை உண்ணுமாறு பழக்க வேண்டும். வெளி உணவுகளை கொடுப்பதை பெருமளவிலே நாம் தவிர்ப்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு நோய் வராமல் இருப்பதற்கு மிகுந்த ஒன்றாக, சிறந்த ஒன்றாக இருக்கும் என்பதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோயை பற்றியும் நோய்க்குரிய மருந்தை பற்றியும் நோயை அறிவதை பற்றியும் அதற்கு மருந்துகள் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மருத்துவ நெறியாக திருக்குறளிலே தெய்வப்புலவர் வள்ளுவர் பதிவு செய்திருக்கின்றார். தமிழ் மறையென போற்றப் பெறுகின்ற திருக்குறளில் அமைந்துள்ள 95வது அதிகாரம் மருந்து என்கிற அதிகாரம் தமிழ் மருத்துவ நெறியை வகுத்துரைக்கின்றது. இந்த அதிகாரத்திலே மருந்து, மருத்துவன், மருத்துவம், மருத்துவ நூலோர், நோய், நோயாளி, நோய்க்கான காரணம், நோயில்லாத நெறி, உணவு நெறி ஆகியவையெல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை தொடர்ந்து நாம் பார்ப்போம். மருந்து, எதை வள்ளுவர் மருந்து என்று சொல்லுகிறார்? இந்த குறளை பாருங்கள். உற்றவன் தீர்ப்பான், மருந்து உலை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. ஆக மருந்து என்றால் என்ன? இன்றைக்கு சொல்லுவது போல புட்டிகளிலே அடைத்து விற்கக்கூடிய அந்த டானிக்குகளும் அந்த மருத்துவ வில்லைகளும் தான் மருந்தா? இல்லை இல்லை, அது மட்டும் மருந்து கிடையாது. இன்றைக்கு அதைத்தான் மருந்து என்று சொல்லுகிறோம். ஆனால் வள்ளுவர் சொல்லுகிறார், எது தெரியுமா மருந்து? 4ம் சேர்ந்ததுதான் மருந்து. எது அந்த 4? உற்றவன், உற்றவன் என்றால் நோயுற்றவன். தீர்ப்பான், மருத்துவன், நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவன். மருந்து, மருத்துவனின் கருவியாக இருந்து நோயுற்றவனுடைய நோயை தீர்க்கக்கூடிய மருந்து. உழைச்செல்வான், மருத்துவனுக்கும் நோயாளிக்கும் துணையாக இருந்து மருந்தை ஊட்டுபவன். இந்த 4ம் சேர்ந்ததுதான் மருந்து. எனவே வெறும் மருந்தை மாத்திரம் உட்கொண்டால் நோய் தீர்ந்து விடாது. மருத்துவன் அந்த நோயாளிக்குரிய மருந்தை அன்போடு கொடுக்க வேண்டும். அந்த மருந்தை எடுத்து கொடுக்கிறான் அல்லவா, அது அவனுக்கு உழைச்செல்வான் என்று பெயர். இன்னைக்கு அந்த பார்மசிகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தமிழ் பெயரை வள்ளுவர் காட்டுகிறார், உழைச்செல்வான் என்று சொல்லுகிறார். அவன் அந்த மருந்தை பிரியத்தோடு கொடுக்க வேண்டும். ஆக இவற்றையெல்லாம் சேர்ந்து நாம் செய்கிற போதுதான் நோயானது தீரும். ஆக இந்த 4ம் சேர்ந்ததுதான் மருந்து என்று வள்ளுவர் சொல்லுகிறார். சரி, இந்த நோய் வருவதற்கு காரணம் என்ன? முன்னமே நாம் ஆசாரக்கோவை போன்றவற்றில் எல்லாம் பார்த்ததுதான். உணவுதான் நோய் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது என்பதை வள்ளுவர் இந்த குறள்களிலே எல்லாம் காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. இந்த உடம்பிற்கு மருந்து என்ற ஒன்று வேண்டவே வேண்டாம். எப்பொழுது தெரியுமா?
நாம் உண்டது செரித்ததற்கு பிறகு உண்டோமேயானால் இந்த உடம்புக்கு மருந்து வேண்டாம் என்கிறது ஒரு குறள். அடுத்த குறள், அற்றால் அளவறிந்து உண்க, அத்துடம்பு பெற்றான் நெடிது உய்க்குமாறு. அளவு அறிந்து உண்க, உண்ணப்படக்கூடிய அளவை அறிந்தும் உண்ணக்கூடிய காலத்தை அறிந்தும் அந்த உணவை உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவை அறிந்தும் உண்ண வேண்டும். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறு அல்ல துய்க்க துவரப்பசித்து. இது மிக முக்கியமான ஒன்று. துவரப்பசித்து, பசித்து புசி என்று சொல்வார்கள் அல்லவா, அதுதான். பசித்தால் ஒழிய உணவை உண்ணக்கூடாது. இன்றைக்கு நாம் நேரமாகிறது அல்லது வேலையின் நிமித்தமாக உணவு உண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி பசிக்காமல் உணவை எடுத்துக்கொள்ளுகிறோம். அந்தந்த நேரத்திற்கு காலையிலே சரியாக 8 மணிக்கு காலை உணவு, மதியம் 1 மணிக்கு மதிய உணவு என்று நாம் அந்த நேரத்தை வகுத்து கொண்டு பசிக்கிறதோ இல்லையோ உணவை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் இதுதான் பிணி ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணியாக அமைகிறது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். பசித்துத்தான் உண்ண வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்லுகிறார். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்று சொல்லுகிறார். நமக்கு நம்முடைய உடம்பிற்கு எந்த உணவு ஒத்துக்கொள்ளும், எது ஒவ்வாமையாக இருக்கும் என்பது நம்முடைய உடம்புக்கு மிகச்சிறந்த மருத்துவர் யார் தெரியுமா? நாம் தான். நம்முடைய உடம்பை பற்றி நமக்குத்தான் தெரியும். எனவே நம்முடைய உடம்பு எந்த உணவை ஏற்றுக்கொள்ளும், எதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை அறிந்து நாம் உண்டோமேயானால், வேண்டாதவற்றை மறுத்து உண்டோமேயானால் இந்த உடம்புக்கு, இந்த உயிருக்கு எந்த விதமான குறையும் இல்லை என்பதை வள்ளுவ பேராசான் வகுத்து காட்டுகிறார். உணவு நெறியிலே நாம் விழிப்போடு இருந்தோம் என்று சொன்னால் நாம் 50 விழுக்காடு நோய்களை நம் பக்கத்திலே வரவிடாமல் தடுக்க முடியும் என்பதற்கு இந்த வள்ளுவருடைய குறள்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றன. அடுத்து, ஒரு மருத்துவர் எவ்வாறு மருத்துவத்தை பார்க்க வேண்டும் என்பதை 2 குறள்களிலே சொல்லுகிறார் வள்ளுவர். முதல் குறள் உங்களுக்கு தெரிந்ததுதான். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். மருத்துவரிடம் சென்றால் அந்த மருத்துவர் நோய் நாடி அந்த நோயாளிக்கு எந்த நோய் வந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த நோய் வந்ததற்கான முதல் காரணம் என்ன என்பதை அறிய வேண்டும். அதற்கு பிறகு அந்த நோயை தீர்ப்பதற்கான மருந்து என்ன என்பதை ஆராய வேண்டும். அதற்கு பிறகு மருத்துவத்தை செய்ய வேண்டும் என்று அந்த குறள் காட்டுகிறது. அடுத்து, உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். மருத்துவ நூல் கற்றான் யார் தெரியுமா? மருத்துவ நூலை ஒழுங்காக கற்ற மருத்துவன் எப்படி மருத்துவம் பார்ப்பான்? மிக அருமையாக சொல்லுகிறது இந்த குறள். உற்றான் அளவும், நோயுற்றவனுடைய அளவை பார்க்க வேண்டுமா? அவனுடைய உடல், அவனுடைய வயது, பருவம், அவனுடைய வலிமை, மனநிலை, இவற்றையெல்லாம் ஆராய வேண்டும். அடுத்து, நோயினுடைய அளவை பார்க்க வேண்டும். அந்த நோய் தொடக்க நிலையிலே இருக்கிறதா, அல்லது இடைநிலையிலே இருக்கிறதா, அல்லது நோய் முதிர்ந்து விட்டதா என்று நோயினுடைய அளவை பார்க்க வேண்டும். உற்றான் அளவை முதலிலே பார்க்க வேண்டும். அடுத்து பிணியினுடைய அளவை பார்க்க வேண்டும். அடுத்து காலத்தை பார்க்க வேண்டும். நோயுற்ற காலம் என்ன, நோய் தொடரும் காலம் என்ன, எத்துணை காலம் இந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த காலத்தை எல்லாம் அனுசரித்து இந்த 3ஐயும் கருதி எவன் ஒருவன் மருத்துவம் செய்கிறானோ அவன்தான் மருத்துவம் நூல் கற்ற மருத்துவன் என்று வள்ளுவர் மிக அருமையாக குறிப்பிடுவதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்து நாம் காப்பியங்களுக்கு வருகிறோம். ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், பின்னால் வந்த கம்பராமாயணம், பெரிய புராணம், பெருங்கதை போன்ற காப்பியங்களில் எல்லாம் பல்வேறு மருத்துவ குறிப்புகள் காணப்படுகின்றன. அதிலே முதலாவதாக நாம் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சிலப்பதிகாரத்திலே நிலவரைப்பு என்று ஒரு சொல் வருகிறது. அந்த நிலவரைப்பு குறிப்பாக சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர்களிலே அடியார்க்கு நல்லார் என்கிற ஒருவர். அந்த அடியார்க்கு நல்லார் நிலவரைப்பு என்று சொல்லப்படுகிற இந்த தொடருக்கு, இந்த சொல்லுக்கு மருந்தின் தொகை சொல் என்று விளக்கம் எழுதுகிறார். சல்லியகரணி, சந்தானகரணி, சமணிதகரணி, மிருத சஞ்சீவினி என்கிற 4 மருந்துகளையும் உள்ளடக்கியதுதான் நிலவரைப்பு என்று குறிப்பிடுகிறார் அடியார்க்கு நல்லார். ஆக 4 விதமான மருந்து பெயர்களை சிலப்பதிகார உரையாசிரியரான அடியார்க்கு நல்லார் குறிப்பிடுகிறார். அவை என்ன? சல்லிய, அதாவது கரணி. முதலிலே கரணி என்பது அரைத்து செய்யப்படுகிற மருந்துக்கு பெயர். அதிலே 4 விதமான கரணிகள் இருப்பதை அடியார்க்கு நல்லாருடைய சிலப்பதிகார உரை நமக்கு காட்டுகிறது. முதலிலே நாம் பார்க்கக்கூடியது சந்தானகரணி. சந்தானகரணி என்பது ஒரு அருகிய பெருமருந்து என்று அவர் உரை எழுதுகிறார்.
இந்த மருந்து என்ன செய்யுமாம், முறிந்த உறுப்புகளை இணைத்து வைக்குமா. கையோ காலோ துண்டாகி விட்டாலும் இந்த மருந்தை கொண்டு கட்டினால் அது மீண்டும் இணைந்து கொள்ளும். அந்த மருந்துக்கு சந்தானகரணி என்று பெயர் குறிப்பிடுகிறார். அடுத்து சல்லியகரணி என்ற ஒரு மருந்தை சொல்லுகிறார். உடம்பிலே தைத்திருக்கக்கூடிய வேல் தைத்த புண்ணையோ வாளால் அறுத்த புண்ணையோ ஆற்றுகிற மருந்துக்கு சல்லியகரணி என்று பெயர். அடுத்து சமணியகரணி, புண்ணினுடைய வடுவை அதாவது தழும்பை ஆற்றுகிற மருந்துக்கு சமணியகரணி என்று பெயர். நான்காவதாக வருகிற மருந்து மிருத சஞ்சீவினி. இந்த மருந்து என்ன செய்யுமா, இறந்தவர்களை கூட உயிர்த்தெழச் செய்யும் என்று 4 விதமான மருந்துகள் அன்றைக்கு இருந்ததை அடியார்க்கு நல்லார் எழுதிய சிலப்பதிகார உரையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எவ்வளவு அருமையான மருந்துகள் இருந்திருக்கின்றன. இன்றைக்கு அவற்றையெல்லாம் நாம் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். நம்முடைய மிகப்பெரிய சொத்து அவைதான். இந்த சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் என்பதை நினைக்கிற போது உள்ளபடியே மிகுந்த வேதனையைத்தான் நாம் அடைய முடிகின்றது. அடுத்ததாக பார்க்கிற போது அழகுக்கு மருந்து. இன்னைக்கு சொல்லப்படுகிற இந்த காஸ்மெட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற அளவிலே அழகு செய்வதற்கான மருந்துகளும் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை சிலப்பதிகாரத்திலே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சிலப்பதிகாரத்தினுடைய வருகிற கதாபாத்திரமான மாதவி, மிகச்சிறந்த ஆடலரசியாக விளங்கிய மாதவி நீராடுகிறாள். அவள் நீராடிய அந்த நீரிலே 10 வகைப்பட்ட துவர்களும் 5 வகைப்பட்ட நறுமணப் பொருள்களும், விரை என்றால் நறுமணப் பொருள் என்று பொருள், 5 வகையான நறுமணப் பொருள்களும் 32 வகை ஓமாளிகைகளும், மூலிகை பொருள்கள் என்று பொருள், 32 வகையான ஓமாளிகைகளும் சேர்த்து மொத்தம் 47 மருத்துவ பொருள்களால் அந்த நீர் 47 மருத்துவ பொருள்களும் அவள் நீராடிய அந்த நீரில் ஊற வைக்கப்பட்டிருந்தன. அவ்வாறு அவை ஊறிய அந்த மருந்து பொருள்கள் ஊறிய நீரிலேதான் இவள் நீராடி இருக்கின்றாள். அந்த நீரானது சிறந்த உடம்பினுடைய அழுக்கை போக்குகிற, உடம்பை தூய்மைப்படுத்துகிற நீராக மட்டும் இல்லாமல் அவள் நிறம் பெறுகிற நீராகவும், உடம்பிற்கு தூய்மையையும் நிறத்தையும் தருகிற நீராகவும் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல நீராடி முடித்ததும் தலைக்கு அந்த கூந்தல் வளர்ச்சிக்கான மருந்தும் சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல அகில் புகையையும் மான் மத சாந்தையும் தலையிலே பூசி இருக்கின்றார்கள். நறுமண தைலங்களை எல்லாம் தலையிலே பூசி இருக்கின்றார்கள். அவையெல்லாம் அந்த கூந்தல் வளர்ச்சிக்குரிய மருந்துகளாகவும் பயன்பட்டிருக்கின்றன என்பதை நாம் சிலப்பதிகாரத்தின் வாயிலாக அறிய முடிகிறது. அடுத்து நாம் பார்த்தோமேயானால் சீவக சிந்தாமணி என்கிற ஒரு காப்பியம், திருத்தக்க தேவரால் படைக்கப்பட்ட காப்பியம். அதிலே நமக்கு மருத்துவ குறிப்புகள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக போர்க்களத்திலே வீரப்போர் புரிந்த வீரர்களினுடைய உடம்பில் பாய்ந்த ஆயுதங்களினுடைய இரும்பு துகள் உடலின் உள்ளே இருந்தால் புண்பட்ட அந்த இடத்தை அறுத்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இரும்பு துகள்களை சுத்தம் செய்து அந்த இடத்திலே நெய் என்று சொல்லப்படுகிற மருந்து எண்ணெயை தடவி அந்த நோயாளியை நெய்ப்பந்தலின் கீழ், அதாவது மருத்துவ எண்ணெய் வருகிற பந்தலுக்கு கீழே படுக்க வைப்பார்கள் என்பதை, நெய்கிழி வைக்கப்பட்டார், நெய்ப்பந்தல் கிடத்தப்பட்டார், புக்குழி எக்கம் நாடி இரும்பினால் போலப்பட்டார் என்கிற இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. அடுத்து வருகிற பாடல் நீங்கள் பார்த்தீர்களானால், மரத்திலே ஏற்படுகிற பொந்துகளைப் போல உடல் முழுவதும் புண்ணடைந்தவர்களுக்குரிய மருந்தை ஆராய்ந்து அதனை வாயிலே வைக்கக்கூடிய சோற்று உருண்டையை போல, கவளத்தை போல புண்ணின் மேல் வைத்து மருந்து தோய்த்த துணியாலே கட்டி எளிமயிர் ஆடையை பாதுகாப்பிற்காக அணிவித்தார்கள் என்கிற செய்தியை முதுமர பொந்து போல முழுமையும் புண்களுற்றார்க்கு இது மருந்து என்ன நல்லார் இழுது சேர் கவளம் வைத்து பதுமுகன் பறவை மார்பின் நெய்க்கிளி பயிலச் சேர்த்தி நுதி மயிர் துகில் குப்பாயம் புகுக என நூக்கினானே என்கிற பாடல் காட்டுகிறது. உடம்பெல்லாம் மரப்பொந்து போல அத்துணை காயங்களாம். அந்த காயங்களில் எல்லாம் மருந்தை வைத்திருக்கிறார்கள். அதற்கு மேலே மருத்துவ எண்ணெய் தேய்க்கப்பட்ட துணியை போட்டு கட்டி இருக்கின்றார்கள். அதற்கு மேலே நாம் பார்க்கக்கூடியது எளிமயிரால் ஆன ஆடையை, குப்பாயம், குப்பாயம் என்றால் உரை என்று பொருள், உரை போல வைத்திருக்கின்றார்கள், அணிவித்திருக்கின்றார்கள் என்கிற செய்தியை நாம் சீவக சிந்தாமணியின் வாயிலாக அறிகின்றோம். அதே போல குழந்தைகளுக்குரிய மருத்துவ முறையையும் நாம் சிந்தாமணியின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. குழந்தைகளுக்கு நோய் வராமல் பாதுகாப்பதற்காக கஞ்சியிலே, அதாவது காடி என்று சொல்வார்கள், கஞ்சியிலே பிரமிச்சாறு, கண்ட சருக்கரை,
நறுமணம் மிக்க நெய் ஆகியவற்றையெல்லாம் சேர்த்து அதிலே சிறிதளவு தங்கத்தை தோய்த்து குழந்தைகள் உண்ணுகிற அளவிற்கு பக்குவம் சேர்த்து அதை மருந்து பொருளாக வீட்டு பெண்டீர், அதாவது அந்த குழந்தையினுடைய தாய்மார்களே மருத்துவ முறையை கையாண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் இந்த பாடலின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல நல்ல தேனையும் திப்பிலியையும் அந்த குழந்தைக்கு ஒன்று சேர்த்து கொடுத்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. குண்டலகேசி, யசோதர காவியம் போன்றவற்றிலேயும் இந்த மருத்துவ குறிப்புகள் காணப்படுகின்றன. குறிப்பாக யசோதர காவியத்திலே தொழுநோயை பற்றிய செய்தி குறிப்பிடப்படுகிறது. யசோதர காவியத்தின் தலைவனான யசோதரனுடைய மனைவி அமுதவதிக்கு தொழுநோய் ஏற்பட்டது. அந்த தொழுநோயால் என்னென்னலாம் நடந்தது, அழுகி நைந்து உடல் அக்கும் அவையத்து ஒழுகும் புண்ணின் உருவினல் ஆயினல் முழுகு சீயின் முடைப்புலி மேனியல் தொழுவல் பல்வினி நோய்களும் துண்ணினாள் என்று சொல்லி அந்த தொழுநோய் பட்டவர்களுக்கு எவ்வாறெல்லாம் உடம்பிலே மாற்றங்கள் ஏற்படும் என்பதையெல்லாம் யசோதர காவியத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு முக்கியமான செய்தி, அன்றைக்கு போர் மிகுந்த சமுதாயமாகத்தான் இருந்திருக்கிறது. போருக்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு நாட்டை நோக்கி செல்லுகிற போது அந்த போர் வீரர்களுக்காக உணவு கொண்டு சென்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போரிலே 18 நாள் போரிலும் ஒரு சேரன் உணவிட்டான் என்பதையெல்லாம் நாம் அறிகின்றோம். ஆக போருக்கு செல்லுகிற அந்த வீரர்களுக்காக உணவு கொண்டு செல்வதை போல போரில் பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கு உடலிலே காயம் பட்டால் அந்த காயத்தை போக்குவதற்கான மருந்துகளையும் போர்க்களத்திற்கே கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்கிற குறிப்பை நம்முடைய கொங்கு நாட்டு காப்பியமாக இருக்கக்கூடிய பெருங்கதை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அஞ்சனம், மனோசிலை, அணி அரிதாரம், துத்தம் மாஞ்சி, அத்திவத்திரதம், திப்பிலி, இந்துப்பு, பொப்பு முறை அமைத்து தாழி மேதை தவாத துவர்ச்சிகை வன்னிகை வங்கப்பாவையோடு இன்ன மருத்துருப்பு எல்லாம் உருப்படுத்து அடுக்கி என்று சொல்லி மேலே சொன்ன அந்த அஞ்சனம், மனோசிலை, அரிதாரம், துத்தம், மாஞ்சி, அத்திவத்திரதம், திப்பிலி, இந்துப்பு இத்துணை மருத்துவ பொருள்களையும் பைகளிலே சமமாக அமைத்து தாழிமேதை, கெடாத துவர்ச்சிகை, வன்னிகை, வங்கப்பாவை போன்ற மருந்துகளை எல்லாம் சேர்த்து எடுத்துக்கொண்டு பைகளிலே அடக்கி கொண்டு போர்க்களத்திற்கு சென்றார்கள் என்கிற குறிப்பு பெருங்கதையிலே கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பாக நாம் பார்க்க முடிகிறது. பெரிய புராணம் என்று சொல்லப்படுகிற தெய்வச்செக்கிழார் பெருமானுடைய அந்த காப்பியத்திலேயும் நாம் மருத்துவத்தை பற்றிய செய்தியை பார்க்க முடிகிறது. பூம்பாவையினுடைய உயிரை நாம் முன்னமே சொன்னதை போல இசை மருத்துவமாக கூட இதை சொல்லலாம். ஞானசம்பந்த பெருமான் தமிழிசை பாடி பூம்பாவையை உயிர்ப்பித்திருக்கிறார். அதே போல மதுரையினுடைய மன்னனாக இருந்த கூன் பாண்டியனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோய் என்கிற நோயை நம்முடைய ஞானசம்பந்தர் இசையால் போக்கி இருக்கிறார். சூளை நோய் என்கிற ஒரு நோயை பற்றிய குறிப்பு பெரிய புராணத்திலே வருகிறது. திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளினுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசருக்கு நாகம் தீண்டியதால் வந்த அந்த நோயை குணப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய கொங்கு நாட்டு பேரறிஞராக இருக்கக்கூடிய சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் பெரிய புராணத்திற்கு அருமையான ஒரு உரையை எழுதியிருக்கின்றார்கள். அதிலே அப்பூதியடிகளாருடைய புராணத்தில் ஒரு நாகம் தீண்டி அந்த சிறுவன் உயிரிழந்து கிடக்கிறான். நாகத்தினுடைய விடம் அவனுடைய உடம்பிலே ஏறுகிறது. அந்த உடம்பு முழுவதும் ஒவ்வொரு சுற்றாக அந்த விஷம் சுற்றி வருமாம். அப்படி 8 சுற்றுக்கள் சுற்றி வருமாம். ஒவ்வொரு சுற்றிலும் உடம்பிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதையெல்லாம் மிக விரிவாக சிகேஎஸ் என்று சொல்லப்படுகிற சிவகவிமணி ஐயா அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 8வது சுற்று வரையிலே 7 சுற்று வரையிலே ஒருவனை காப்பாற்றி விடலாம். 8வது சுற்று ஏற்பட்டால் அவன் உயிர் இறந்து உடலை விட்டு போய்விடும் என்பதையெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றிலே நாம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த நெறிகளெல்லாம் அன்றைக்கே மருத்துவ நெறிகளாக பின்பற்றப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கம்பராமாயணத்திலே வீரர்கள் போர்க்களத்திலே மயங்கி கிடந்த வேளையில் சாம்பவான் என்கிற அந்த கதாபாத்திரம் அனுமனுக்கு 4 வகையான மருந்துகளினுடைய இயல்பை சொல்லுவதையும் அந்த 4 வகையான மருந்துகளும் இருக்கக்கூடிய நிலையை சொல்லி அவற்றை எடுத்து வருமாறு சொல்லுவதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த 4 வகையான மருந்துகளாக மாண்டாரை உய்விக்கக்கூடிய மருந்து, உடல் வேறு வகிர்களாக கீண்டாலும் பொருந்துவிக்கும் மருந்து, உடம்பு அதாவது மாண்டாரை உய்விக்கக்கூடிய மருந்து ஒன்று, உடல் வகிர்களாக கீழப்பட்டாலும்
அறுக்கப்பட்டாலும் அதை ஒன்று சேர்க்கக்கூடிய மருந்து, உடம்பிலே தைத்திருக்கக்கூடிய படைக்கலங்களை கருவிகளை வெளிப்படுத்துகிற மருந்து, மீண்டும் தன்னுடைய உருவை தருகிற மருந்து என்று சொல்லி 4 வகையான மருந்துகள் இருந்தது என்பதையும் அதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதையும் அனுமனுக்கு சொல்லுவதாக ஒரு பாடல் கம்பராமாயணத்திலே இடம்பெறுகிறது. அதே போல சூட்டுக்கோளை கொண்டு மருத்துவத்தை செய்திருக்கின்றார்கள் என்பதை கும்பகர்ணன் வதைப்படலத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பஞ்சமரபு என்று ஒரு நூல். அந்த பஞ்சமரபு என்கிற நூல் சிலப்பதிகாரத்திலே அடியார்க்கு நல்லாருடைய உரையிலே இடம்பெறுகிறது. சேரை அறிவனார் என்பவரால் செய்யப்பட்டது. அந்த பஞ்சமரபு என்கிற நூலிலே குரல் வளத்திற்குரிய மருந்து சொல்லப்படுகிறது. திப்பிலி, தேன்மிளகு, சுக்கு, இவற்றையெல்லாம் இம்பூரல், இவற்றையெல்லாம் நாம் பசுவினுடைய பாலிலே கலந்து வெண்ணையையும் கலந்து நாம் பூசி வந்தோம் என்று சொன்னால் குரலானது வளம் பெறும் என்பதை பஞ்சமரபு என்கிற நூலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல சிற்றிலக்கியங்கள் என்று அடுத்து நாம் வந்தோம் என்று சொன்னால் அம்பலவான கவிராயர் பாடிய அறப்பளீஸ்வர சதகம், குமரகுருபரனுடைய நீதிநெறி விளக்கம், கார்மேக கவிஞரில் இயற்றிய கொங்குமண்டல சதகம் போன்றவையெல்லாம் நமக்கு இன்னும் பார்க்க போனால் பழனி பிள்ளை தமிழ், குமரேச சதகம், கைலைநாதர் சதகம், அம்பலவாணர் சதகம், இப்படி எத்தனையோ நூல்கள், சிற்றிலக்கிய நூல்கள் மருத்துவ குறிப்புகளை நமக்கு சொல்லுகிறது. அந்த வகையிலே பார்க்கிற போது ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சிற்றிலக்கியங்களிலே இருந்து மேற்கோள் காட்டுகிறேன். நம்முடைய கொங்குமண்டல சதகம், கார்மேக கவிஞர் எழுதிய கொங்குமண்டல சதகத்திலே இன்றைக்கு சிசேரியன் என்று சொல்லுகிறோமே, மகப்பேறு அறுவை மருத்துவம், அது அன்றைக்கே நடந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. காங்கேய நாட்டை ஆண்டு வந்த அரசனுடைய மகளுக்கு மகப்பேறு நடைபெறுகிறது. மகப்பேறு பார்த்த மருத்துவர்கள் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது, தலை திரும்பி இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லுகிறார்கள். மன்னன் மிகுந்த வருத்தத்தை அடைகிறான். என் மகளை காப்பாற்றுபவர்களுக்கு உரிய சன்மானம் தருகிறேன் என்று சொல்லுகிறான். இதை கேட்டு நரையூர் நாடு என்கிற பகுதியிலே வாழ்ந்த மங்களை என்கிற மருத்துவச்சி அங்கே வருகிறாள். அந்த மன்னன் மகளினுடைய அடிவயிற்றை கீறி, அதாவது இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த சிசேரியன் முறையிலே அடிவயிற்றை கீறி அந்த குழந்தையை அவள் வெளியே எடுக்கிறாள் என்பதை கொங்குமண்டல சதகம் நமக்கு காட்டுகிறது. குறைவரு தென்னீர் நதியனை காந்த புறத்தொரு நள்ளிரை மகளார் மகவு ஈன பொறாது உடல் ஏங்க வகிர்துறை வழி ஏற்றி மகிழ்வூட்டும் மங்களை தோன்றி வளர் மறைவழி தேர் நரையூர் நாடு சூழ் கொங்கு மண்டலமே என்று நாம் இந்த பாடலின் வாயிலாக அறிய முடிகிறது. காங்கேய நாட்டில் அந்த பெண்ணுக்காக மங்களைப்பட்டி என்கிற ஊர் இறையிலி நிலமாக கொடுக்கப்பட்டதையும் நாம் இங்கே அறிந்து இன்புற முடிகிறது. அடுத்ததாக நாம் கல்வெட்டுகளிலே சில மருத்துவ செய்திகள் வருகின்றன. பல்லவர் காலத்திலே மூலிகை பொருட்களை பயிரிடுவதற்கு வரி கேட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பல்லவர் காலத்தின் கல்வெட்டுகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. செங்கொடிக்கானம், கண்ணிட்டுக்கானம் போன்ற அந்த வரிகள் எல்லாம் வாங்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவர்களுக்கு நிலங்கள் மானியமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பல்லவர் காலத்து கல்வெட்டின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சோழர் காலத்து மருத்துவ முறைகளை பற்றி திருமுக்கூடல், திருப்புகலூர், திருவாவடுதுறை, கீர்கலூர், கூகூர், கடத்தூர் ஆகிய இடங்களில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டு நமக்கு குறிப்பிட்டு செல்லுகிறது. குறிப்பாக ஒரே ஒரு கல்வெட்டை மாத்திரம் கொஞ்சம் விரிவாக சொல்லுகின்றேன். திருமுக்கூடல் என்கிற ஊரிலே கிடைத்திருக்கக்கூடிய கல்வெட்டு. செங்கல்பட்டு மாவட்டத்திலே திருமுக்கூடல் என்கிற இந்த ஊர் அமைந்திருக்கிறது. இங்கே 22 கல்வெட்டுக்கள் கிடைத்திருக்கின்றன. அதிலே ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து களத்தூர் கோட்டத்து தனியூர் ஸ்ரீ மதுராந்தக சதுர்வேதி மங்கலத்து வடபிடாகை திருமுக்கூடல் என்று தொடங்குகிற 55 வரிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய கல்வெட்டு. அந்த கல்வெட்டு முதலாம் ராஜேந்திரனுடைய மகனான வீரராஜேந்திரனுடைய 5ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு. அந்த கல்வெட்டிலே சில செய்திகள் இடம்பெறுகின்றது. என்ன செய்தி என்று பார்த்தீர்களானால், திருமுக்கூடல் கோவிலிலே 15 படுக்கைகள் கொண்ட வீரசோழன் என்ற ஒரு மருத்துவமனை இயங்கி இருக்கிறது. அந்த மருத்துவமனைக்கு வீரசோழன் ஆதூளச்சாலை என்று பெயர். 15 படுக்கைகள் அங்கே இருந்திருக்கின்றன. அந்த மருத்துவமனையிலே இருந்த நோயாளிகளுக்கு வியாதிப்பட்டு கிடப்பர் என்கிற பெயர் கல்வெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. நோயாளிகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நோயாளிக்கு ஒரு வேளைக்கு ஒரு நாளி அரிசி கொடுக்கப்பட்டதை அந்த கல்வெட்டு நமக்கு காட்டுகிறது. அதே போல மருத்துவ சாலையிலே விளக்கெரிப்பதற்காக 2.25 காசு ஒரு விளக்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களினுடைய எண்ணிக்கையை பற்றியும் அதிலே செய்தி வருகிறது. நாடி பார்த்து மருத்துவம் செய்கிற மருத்துவர் ஒருவர் இருந்திருக்கிறார். அவருக்கு பெயர்
சவர்ணன் கோதண்டராமன் அஸ்வத்தாம பட்டன் என்று அவருக்கு பெயர். அவருக்கு ஒரு நாளைக்கு ஊதியம் 90 களம் நெல்லும் 4 காசும் ஒரு நாளைக்கு ஊதியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவரும் இருந்திருக்கிறார். அவருக்கு சல்லியை கிரியை பண்ணுபவர் என்று பெயர். அவருக்கு ஒரு நாளைக்கு ஊதியமாக 30 களம் நெல்லும் 2 காசும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவர்களுக்கு உதவியாளராக மருந்து தயார் செய்வதற்குரிய மூலிகைகளையும் விறகுகளையும் கொண்டு வந்து தருபவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாளொன்றுக்கு 30 களம் நெல்லும் 1 காசும் மருத்துவ ஊதியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாவிதர் ஒருவர் மருத்துவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார். அவருக்கு 4 நாளி நெல் ஒரு நாளும் அளக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு தேவையான நீரை கொண்டு வந்து தருவதற்கும் ஒருவர் இருந்திருக்கிறார். அவருக்கு ஆண்டுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓராண்டுக்கு 15 களம் நெல் அவருக்கு ஊதியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு எப்படி மருத்துவமனையிலே செவிலி பெண்கள் இருக்கின்றார்களோ, செவிலியர்கள் இருக்கிறார்களோ, அதுபோல சோழர் காலத்திலேயும் பெண்கள் மருத்துவமனைகளிலே பயன்பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மருந்தாடு பெண்டுகள் என்று பெயர். இந்த மருந்தாடு பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் 4 நாளி நெல்லும் 1/2 காசும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் சொல்லுகிற கல்வெட்டினுடைய வரிகள் உங்களுக்கு காட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அந்த மருத்துவமனையிலே, வீர சோழன் மருத்துவமனையிலே 17 வகையான மருந்துகளும் தைலங்களும் கற்பங்களும் இருந்தன. அவற்றை பாதுகாப்பதற்காக 40 காசுகள் ஒதுக்கப்பட்டிருந்தன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த திருமுக்கூடல் கல்வெட்டின் வாயிலாக அந்த மருந்துகளினுடைய பெயர்கள் எல்லாம் உங்களுடைய பார்வைக்காக கீழே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சுந்தர சோழ விண்ணகர் ஆதூல சாலை என்று சொல்லி ராஜராஜனுடைய அக்கையார் என்று சொன்ன அந்த குந்தவை பிராட்டியார் சுந்தர சோழருடைய பெயரால் ஒரு மருத்துவ சாலையை நிறுவி இருக்கின்றார். அதே போல விக்ரம சோழன் தன்னுடைய 3ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டிலே, அது திருவாவடுதுறையிலே கிடைக்கக்கூடிய கல்வெட்டிலே, திருவாவடுதுறையில் ஒரு மருத்துவக் கல்லூரி இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மருத்துவக் கல்லூரி எப்படி நாம் ஏலாதியையும் சிறுவஞ்ச மூலத்தையும் வைத்துக் கொண்டு ஒரு மருத்துவ பள்ளி இயங்கியது என்பதை பார்த்தோமோ, அதுபோல சோழர் காலத்திலே விக்ரம சோழன் ஆதூல சாலையை சார்ந்து ஒரு மருத்துவக் கல்லூரி இருந்திருக்கிறது. 364 மருத்துவ மாணவர்கள் அங்கே படித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவும் கல்வியும் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மருத்துவ பண்டிதர்களாக இருந்தவர்களுக்கு மானியங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் கல்வெட்டுக்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. மருத்துவ காணி வழக்கு என்று ஒரு வழக்கு நடந்திருக்கிறது. மருத்துவத்திற்கு கொடுக்கப்பட்ட நிலம் முறைகேடாக ஒருவனால் ஆளப்பட்ட போது காஷ்யபன் அரையன் அரைசான ராஜகேசரி மங்களப்பேரையன் என்பவனால் அந்த நிலம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட போது வழக்கு நடந்ததையெல்லாம் அந்த கல்வெட்டுகளின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல நம்முடைய கொங்கு நாட்டிலே இருக்கக்கூடிய நாமக்கல் பகுதியிலே சுந்தரபாண்டியனினுடைய எப்படி சோழர் காலத்திலும் பல்லவர் காலத்திலும் மருத்துவம் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கிறதோ, அதுபோல பாண்டியர் காலத்திலேயும் மருத்துவ முறைகள் இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய நாமக்கல்லிலே சுந்தரபாண்டியனினுடைய 8ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு கிடைக்கிறது. அதிலே மருத்துவர்களில் ஒருவராக இருந்த மிகச்சிறந்த அந்த நாங்கூர் நாட்டை சார்ந்த சுவர்ணன் பாரசிரையன் ஆதித்த தேவன் திருவம்பல பெருமாளான வைத்திய புரந்தரன் என்பவனை பற்றிய செய்திகள் அந்த கல்வெட்டிலே கிடைப்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அடுத்து இது தனியாகவே 1 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. சித்தர் நூல்கள் சொல்லப்படுகிற அந்த சித்த மருத்துவத்தை பற்றி பேசினால் அது தனியாக செல்லும். எனவே அதிலே சில குறிப்புகளை மாத்திரம், ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நேரம் கடந்து கொண்டிருப்பதால் சில கருத்துக்களை மாத்திரம் சொல்லுகின்றேன். நம்முடைய சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறது. குருசீட பரம்பரையாக அது கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அது வேறொருவருக்கு சொல்லித்தரப்படாத நிலை இருந்திருக்கிறது என்பதை அகத்தியர் சொல்லுவதை போல, அகத்தியரிலே பல பேர் காலையிலே பேராசிரியர் அவர்கள் பேசுகிற போது, திருமந்திரத்தை பற்றி பேசுகிற போது, திருமூலரினுடைய பாடல்களிலே எப்படியெல்லாம் இடைச்சொல்கள் வந்தது என்பதையெல்லாம் சொன்னார்கள். அதுபோலவே அகத்தியர் என்று சொன்னால் ஒரு அகத்தியர் அல்ல, பல அகத்தியர் இருந்திருக்கின்றார்கள். அதிலே பிற்காலத்திலே வந்த அகத்தியர் ஒருவர் மருத்துவம் குறித்த நூலை செய்திருக்கிறார். அதிலே அவர் சொன்னதாக ஒரு பாடல் வருகிறது. தன் சீடனை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே. அன்றைக்கு சீடர்களை எல்லாம் ஆசிரியர்கள் மகனாகத்தான் பார்த்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் உளம் கொள்ள வேண்டும். என் மகனே, என்மேல் ஆணை புல்லர் என்ற புல்லரிடம் நூல் காட்டாதே, எல்லோருக்கும் இந்த மருத்துவத்தை சொல்லாதே என்கிற குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ரோமரிஷியினுடைய சூத்திரத்திலேயும் இதை அனைவருக்கும் சொல்லக்கூடாது என்கிற குறிப்பு
சொல்லப்படுகிறது. சித்த மருத்துவத்திலே எப்படி சித்த மருத்துவர்கள் நோயை கண்டறிந்தார்கள் என்பதற்கு 8 விதமான நோய் தேர்வு முறைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. நாடி, பரிசம், நா என்கிற நாக்கு, நிறம், மொழி, விழி, மலம், மூத்திரம் இவை மருத்துவர் ஆயுதம். நாடியை கொண்டும் பரிசத்தை கொண்டும், இன்றைக்கும் மருத்துவரிடம் சென்றால் நாவை காட்டச் சொல்வார்கள். அந்த நாவை கொண்டும், நம்முடைய உடலினுடைய நிறத்தை கொண்டும், நாம் பேசுகிற மொழியை கொண்டும், விழியை நம்முடைய கண்விழிகளை கொண்டும், மலத்தை கொண்டும், மூத்திரத்தை கொண்டும் நோய்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் சித்த மருத்துவ முறையிலே அறிந்து கொள்ள முடிகிறது. இவையெல்லாம் அன்றைக்கு அறுவை கருவிகளாக இருந்தன. அறுவை சிகிச்சைகள் சித்தர்காலத்திலே செய்யப்பட்டன. அகத்தியர் நயன விதி என்கிற நூலிலே எந்தெந்த கருவிகள் அறுவை கருவிகளாக இருந்தன என்பதை சொல்லி இருக்கின்றார். கத்தி, கத்தரிகை, சலாகை, குழல், ஊசி போன்றவையெல்லாம் அறுவை கருவிகளாக அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மிக முக்கியமான ஒரு செய்தி, வடநாட்டிலே சுஸ்ருதர் முதலான புராதான ஆயுள்வேத மருத்துவர்கள் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களினுடைய எண்ணிக்கையாக 1120 நோய்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆயுள்வேதத்திலே சொல்லப்படுகிற நோய்கள் 1120. ஆனால் சித்தர்கள், நம்முடைய தமிழ் மருத்துவ முறையிலே சித்தர்கள் தலையிலே உண்டாகும் நோய்களின் எண்ணிக்கையை மட்டும் 1008 சொல்லி இருக்கின்றார்கள். ஆயுள்வேதத்திலே மொத்தம் 1120 நோய்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் மருத்துவத்திலே தலையில் ஏற்படுகிற நோய்கள் மாத்திரம் 1008. உடல் முழுவதும் ஏற்படுகிற நோய்களாக 4448 நோய்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் மிக அருமையான இந்த மருத்துவ முறைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சான்றை மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த 4448 நோய்களை பற்றியும் அதனுடைய மருத்துவ முறைகளை பற்றியும் நமக்கு விவரமான குறிப்புகள் எல்லாம் சித்த மருத்துவ நூல்களிலே கிடைக்கின்றன. கிட்டத்தட்ட 3000 ஓலைச்சுவடிகள் கிடைத்திருக்கின்றன. 118 அச்சு நூல்கள் கிடைத்திருக்கின்றன. இவற்றிலெல்லாம் இந்த நோய்களை பற்றிய விரிவான குறிப்புகள் இருக்கின்றன. ஒன்றை மாத்திரம் இங்கு நான் சான்றாக காட்டுகிறேன். கண்ணோய் என்று எடுத்துக்கொண்டால் ஆயுள்வேதத்திலே சுஸ்ருதர், வாக்பாதர் போன்றவர்கள் எல்லாம் கண் மருத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். குறிப்பாக சுஸ்ருதர் என்பவர் எழுதிய சுஸ்ருத சம்ஹிதையிலே 76 விதமான கண் நோய்கள் ஏற்படும் என்று சொல்லி இருக்கிறார் சுஸ்ருதர். ஆனால் சித்த மருத்துவத்தில் 96 நோய்கள் கண்ணுக்கு ஏற்படும் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஆக சுஸ்ருதர் சொன்னதை விட 20 நோய்கள் கூடுதலாக தமிழ் மருத்துவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் எங்கெல்லாம் எவ்வளவு நோய்கள் ஏற்படும்? சோதியில் 27. நம்முடைய கருவிழிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆடி கண்ணுடைய நுண்மையான அந்த பாவை இருக்கிறது பாருங்கள், அந்த சோதியிலே 27 கண் நோய்கள் ஏற்படுமா. தொல் கருவிழியில் 10, கருவிழியிலே 10 நோய்கள் ஏற்படுமா. தீது 13, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே 13 நோய்கள் ஏற்படும். அந்த கருவிழிக்கு வெளியே இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி இருக்குது பாருங்க, கருவிழியிலே அந்த கண்ணிலே வெள்ளை பகுதி, அங்கே வெள்ளை சிறந்திடு சந்தில் 9 நோய்கள் ஏற்படுமா. கோதை கேள் மூவெட்டாகும் குலையின் இமையினுள்ளே, இமைக்குள்ளே மூவெட்டு 24, 28 நோய்கள், 28 நோய்கள் கண் இமைக்குள்ளே ஏற்படுமா. ஆக பார்க்கிற போது 96 விதமான, அது மட்டும் இல்லாமல் 13 நோய்கள் பொதுவாக கண்ணுக்கு ஏற்படும் என்று சொல்லி கண்ணினுடைய பாவை, அதனுடைய கருவிழி, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, அதை தாங்கி இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி, அதை காத்து கொண்டிருக்கக்கூடிய இமை, அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கண் என்று ஒவ்வொரு உறுப்பாக நுணுகி 96 விதமான நோய்கள் கண்ணில் மட்டும் ஏற்படும் என்று சொல்லி தமிழ் மருத்துவம் சொல்லி இருக்கிறது. வடநாட்டு மருத்துவ ஆயுள்வேதத்தை விட 20 நோய்கள் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இவையெல்லாம் மருத்துவ பழமொழிகள். வாதம் ஊதியரி, இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன பழமொழிகள். வாதம் ஊதியரி, வேதம் ஓதியரி என்று சொல்வார்கள். அன்றைக்கு கடம்ப மரத்திலான கட்டில் இருந்திருக்கிறது. கடம்ப மரத்திலான கட்டிலே படுத்தோம் என்று சொன்னால் உடம்பிலே ஏற்படுகிற உடல் பிணி தீரும் என்பதை உடம்பை முறித்து கடம்பில் போடு என்று எழுதியிருக்கிறார்கள். வல்லாரை இருக்க எல்லோரும் சாவதேன் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆவாரை பூத்தால் சாவாரை கண்டதுண்டோ என்று ஆவாரை மருத்துவம், ஆவாரை மருந்து பொருளாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வெங்காயம் மிகச்சிறந்த மருந்தாக இருந்திருக்கிறது என்பதை வெங்காயம் உண்போர்க்கு தங்காயம் பழுதில்லை என்று எழுதுகிறார்கள். பத்தியம் இருப்பவர்கள் முருங்கைக்காயை உணவிலே சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதை
முருங்கைக்காய் என்றதும் முறிந்ததாம் பத்தியம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இன்னொன்று நாம் வேடிக்கையாக சொல்லுவோம், கழுதைப்பாலை குடித்ததாம் அழுத பிள்ளை சிரித்ததாம் என்று சொல்வார்கள். ஆக இது வேடிக்கையாக நம்முடைய பிள்ளைகள் சொல்லிக் கொள்ளுக. யாராவது குழந்தை அழுதால் அந்த குழந்தை சிரிக்கிற போது இதை சொல்வார்கள், அழுத பிள்ளை சிரித்ததாம் கழுதைப்பாலை குடித்ததாம் என்று சொல்லி. இது வெறும் பழமொழி மாத்திரம் அல்ல. அன்றைக்கு வயிறு தொடர்பான நோய்களுக்கு கழுதைப்பாலை மருந்து பொருளாக கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை இதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். சித்த மருத்துவம் நாம் முன்னமே சொன்னதை போல குருசீட பரம்பரையிலே வந்த அந்த சித்த மருத்துவத்தை மற்றவர்களுக்கு மிக எளிமையாக சொல்ல மாட்டார்கள், மிக குறிப்பாக நுட்பமாக சொல்வார்கள். அதை ஒரே ஒரு பாடலின் வாயிலாக மாத்திரம் உங்களுக்கு நான் காட்டிவிடுகின்றேன். ஆனை கன்றில் ஒரு பிடியும் அசுரர் விரோதி இளம் பிஞ்சும் காணக்குதிரை மேல் தோடும் காலில் செருப்பாய் மாட்டியதும் தாயை கொன்றான் தனிச்சாற்றில் தயங்கி காய்ச்சி குடிப்பீரேல் மானே பொருதும் விழியாலே வடுகும் தமிழும் குணமாமே என்று வருகிற ஒரு பாடல். இது ஒரு சித்தருடைய பாடல். இதிலே பொதுவாக நாம் பார்க்கிற போது இதனுடைய பொருள் நமக்கு தெரியாது. மறைபொருளாக மருத்துவத்தை சொல்லி இருக்கின்றார்கள். வடுகும் தமிழும் குணமாமே. வடுகு என்றால் தெலுங்கு. தெலுங்கும் தமிழும் கலந்து பேசுகிற ஒருவன் பேசினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமாம் வயிற்று கடுப்பு வந்தவனுடைய பேச்சு. அப்போ ஆக தமிழும் வடுகும் தமிழும் என்பது வயிற்று கடுப்பு என்கிற நோய். வடுகும் தமிழும் குணமாமே என்றால் வயிற்று கடுப்பு குணமாகும். எப்பொழுது குணமாகும் தெரியுமா? அதற்கான மருத்துவ பொருளை சொல்கிறார்கள். ஆனைக்கன்றில் ஒரு பிடியும். ஆனைக்கன்று, யானைக்கு தமிழிலே பல பெயர் உண்டு. குஞ்சரம் என்று பெயர், வேடம் என்று பெயர், இப்படி பல பெயர் உண்டு. அதிலே அத்தி என்று ஒரு பெயர் யானைக்கு. அத்தி முகத்தான் என்று விநாயக பெருமானை சொல்வார்கள். ஆக ஆனைக்கன்று என்று சொன்னால் அத்தியினுடைய பிஞ்சு, கன்றுனா பிஞ்சு, அத்தி பிஞ்சில் ஒரு பிடியும் அசுரர் விரோதி இளம் பிஞ்சும். அசுரர்களினுடைய விரோதி என்றால் பகைவன். அசுரர்களினுடைய விரோதி முருகப்பெருமான். ஆக அசுரர் விரோதி என்பது முருகப்பெருமான் என்று அந்த முருகனுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய முருங்கை. அசுரர் விரோதி இளம் பிஞ்சு, முருங்கையினுடைய இளமையான பிஞ்சு. காணக்குதிரை, குதிரை என்பதற்கு தமிழிலே மா என்று ஒரு பெயர் உண்டு. பொதுவாக மா என்கிற ஒரு சொல் அந்த ஒரு சொல் ஒரு தொடராக ஒரு எழுத்தாகவும் இருக்கிறது, அது சொல்லாகவும் இருக்கிறது. மா என்று சொன்னால் எல்லா விலங்குகளுக்கும் பொது பெயராகவும் தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிறப்பாக குதிரைக்குரிய சிறப்பு பெயராகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. காணக்குதிரை மேல் தோல் என்பது மாம் பட்டை. குதிரை என்பது மா என்பது குதிரையை குறிக்கிறது. இங்கு குதிரை என்பது நேரடியாக குதிரையை குறிக்கவில்லை, மாமரத்தினுடைய பட்டை. ஆக ஆனைக்கன்று என்று சொல்லப்படுகிற அத்தி பிஞ்சிலே ஒரு பிடி, அசுரர் விரோதி என்று சொல்லப்படுகிற முருகையினுடைய இளம் பிஞ்சு, மாமரத்தினுடைய பட்டை, காலில் செருப்பாய் மாட்டியதும் செருப்படி என்கிற மூலிகை, தாயை கொன்றான். இந்த மூலிகைகளை எல்லாம் எதிலே கலந்து குடிக்க வேண்டுமாம்? தாயை கொன்றான் தனிச்சாற்றில். தாயை கொன்றான் என்பது வாழை மரத்துக்கு பெயர். இளம் வாழை வந்தது என்று சொன்னால், இளம் வாழை தோன்றியது என்று சொன்னால் தாய் வாழை பட்டுவிடும். எனவே அந்த வாழைக்கு தாயை கொன்றான் என்று பெயர். அந்த வாழைச்சாற்றிலே அத்திப்பிஞ்சினுடைய ஒரு பிடியையும் முருங்கை பிஞ்சையும் மாமரத்தினுடைய பட்டையையும் செருப்படி என்கிற மூலிகையையும் நாம் கலந்து காய்ச்சி குடித்தோமேயானால் வடுகும் தமிழும் குணமாமே. வடுகும் தமிழும் கலந்து பேசுகிற ஒருவனுடைய ஒளியை போல வேதனையை கொடுக்கக்கூடிய வயிற்று கடுப்பு என்கிற நோய் குணமாகும் என்பதை மறைபொருளாக மருத்துவத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது போல எண்ணற்ற சொல்கள் அதனுடைய சொல் வேறு பொருளை குறிக்கும். குறிப்பாக அரிதாரம் என்ற ஒரு மருத்துவ பொருள் பெருங்கதையிலே அந்த மருத்துவ போர்க்களத்துக்கு கொண்டு போன மருந்து பொருள்களிலே அரிதாரம் என்ற ஒன்றும் இருந்தது. நீங்கள் அங்கே பார்த்திருப்பீர்கள். அந்த காணொளி காட்சியிலே காட்டினேன். இந்த அரிதாரம் என்பதை நேரடியாக அரிதாரம் என்று சித்தர்கள் சொல்ல மாட்டார்கள். மால் தேவி என்று எழுதுவார்கள். மால் என்றால் திருமால், அரி. தாரம் என்றால் தேவி என்றால் தாரம். மால் தேவி திருமாலினுடைய மனைவி அரிதாரம். ஆக அரிதாரம் என்கிற மருந்து பொருளை மால்தேவி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சீரகத்தை போசன குடோரி என்கிற பெயரால் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தாமிரம் என்கிற மருந்து பொருளை சொல்லுகிற போது தாமிரம் என்கிற பெயரால் குறிப்பிடவில்லை, சிவந்த மலர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல நாவல் மரத்தினுடைய பட்டையை சொல்லுகிற போது அது நரித்தோலை போல நிறமுடையது என்பதால் நரித்தோல் என்றே சொல்லி இருக்கின்றார்கள். சித்தருடைய இலக்கியங்களிலே
மாயாபுரி என்கிற ஒரு மருந்து பொருள் வருகிறது. அது என்னது? மாயாபுரி என்று சொன்னால் பித்தளையை குறிக்கிறது. பித்தளையை நாம் எவ்வளவுதான் விலக்கி வைத்தாலும் அதனுடைய நிறம் மாறிவிடும். அதுபோல அசுரர்களினுடைய மாயக்கோட்டை நம்முடைய கண்ணுக்கு தெரியும், உடனே மறைந்து விடும். பித்தளை பளபளப்பாக தெரியும், அடுத்த நாள் பார்த்தால் அதனுடைய அந்த பளபளப்பு மறைந்து விடும். எனவே பித்தளையை மாயாபுரி என்று சொல்லி இருக்கின்றார்கள். கற்றாழை என்பது எப்பொழுதும் பச்சையாக பசுமையாக இருப்பதால் மருத்துவ பெயராக சித்தர்கள் கற்றாழைக்கு குமரி என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். குருவேர் என்று ஒரு வேரை குறிப்பிடுகிறார்கள். அது என்ன? வேரிலே குருவேர் சீடன் வேர் என்று வேறு இருக்குமா என்று நாம் தேடிக்கொண்டிருக்க கூடாது. குருவேர் என்று சொன்னால் வேர்க்குருவை போக்கக்கூடிய வெட்டிவேர். வெட்டிவேரை நீரிலே கலந்து நாம் உண்டாலும் குளித்தாலும் உடலானது குளுமையடையும். அன்றைக்கு வெட்டி வேரைத்தான் வேர்க்குருவுக்குரிய மருந்தாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே வேர்க்குரு என்பதை முன்னுக்கு பின்னாக மாற்றி வேர்க்குரு குருவேர் என்ற அந்த வெட்டி வேர்க்குருவை போக்குவதால் அதற்கு குருவேர் என்றே பெயரிட்டிருக்கிறார்கள். அதே போல கோரைக்கிழங்கை குறிப்பிடுவதற்கு பன்றி மீட்டான் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இலக்கியத்தில் சித்தர் பாடல்களிலே பன்றி மீட்டான் என்று வந்ததென்றால் அது கோரைக்கிழங்கை குறிக்கிறது என்று பொருள். பன்றிக்கு மிகவும் பிடித்தமான கிழங்கு கோரைக்கிழங்கு. எனவே பன்றி அந்த நிலத்தை தோண்டி அந்த கிழங்கை எடுக்கும். எனவே பன்றி மீட்டான் என்று அந்த கோரைக்கிழங்கிற்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறாக சித்தர்களினுடைய மருத்துவம், சித்த மருத்துவம் மிக தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. அதை முடிந்த வரையிலே சொல்லி இருக்கின்றேன், மிக சுருக்கமாகவே சொல்லி இருக்கின்றேன். சித்த மருத்துவம் பறந்து விரிந்து கிடந்திருக்கிறது. மனிதர்களுக்கு வருகிற மருத்துவ முறைகள் மட்டும் இலக்கியங்களிலே, தமிழ் இலக்கியங்களிலே பதிவு செய்யப்படவில்லை. விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் ஏற்படுகிற நோய்களை பற்றியும் அதற்கு எவ்வாறெல்லாம் மருந்து பின்பற்றப்பட்டது என்பதை பற்றியும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன. மாட்டுக்கு சூடு வைத்திருக்கின்றார்கள். சங்க இலக்கியங்களிலே யானைக்கு வயா நோய் என்கிற ஒரு நோய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சங்க இலக்கியங்களிலே மூங்கிலினுடைய முளை பகுதியை உண்டால் யானையினுடைய கரு சிதைந்து விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருங்கதையிலே காலகூடம் என்கிற ஒரு நோயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நோய் யானைக்கு வரும் என்றும், அவ்வாறு வந்தால் உடம்பில் இருந்து இரத்தமானது புண்ணேற்பட்டு உடம்பெல்லாம் புண்ணேற்பட்டு ரத்தம் வடியும் என்றும் காலகூடம் என்கிற நோயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியத்திலே எள்ளுக்கு வருகிற மகுழி நோய் என்கிற நோயை பற்றிய குறிப்புகள் எல்லாம் காணப்படுகின்றது. இவையெல்லாம் விலங்கு தாவர மருத்துவங்களாக நம்முடைய முன்னோர்கள் எவற்றையெல்லாம் கண்டார்கள் என்பதற்கான சான்றுகள். இதே போல நாட்டார் பாடல்களிலேயும் மருத்துவத்தை பற்றிய குறிப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றன. நேரத்தினுடைய அருமை கருதி ஏற்கனவே குறிப்பிட்ட நேரம் மிகவும் கடந்து போனது. எனவே ஒரு தாலாட்டு பாடலை மாத்திரம் நான் இங்கே காட்டியிருக்கின்றேன். ஒரு குழந்தையை தாலாட்டுகிற போது அந்த தாயானவள் பாடுவதாக இந்த பாடல் வருகிறது. உடம்பெல்லாம் நோகுதம்மா, கண்ணே உனக்கு ஒத்தடம்தான் கொடுக்கட்டுமா, ஏலமும் இஞ்சிச்சாரும் கண்ணே உனக்கு 8 சொட்டு கொடுக்கட்டுமா என்று அந்த தாய் கேட்கிறாள். ஏலத்தையும் இஞ்சிச்சாரையும் அந்த குழந்தைக்கு ஒன்று சேர்த்து 8 சொட்டு வாயிலே புகட்டி இருக்கிறார்கள் என்பதை நாட்டார் பாடல்களின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மண்டையிடி தைலம் கூட கண்ணே உனக்கு மாமன் வாங்கி வாராறு, தொந்தரவு செய்யாமே கண்மணியே தொட்டிலே தூங்கிடம்மா என்று சொல்லி மண்டையிடிக்கு, தலைநோவுக்கு தைலம் காட்சி இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் நாட்டார் பாடல்களின் வாயிலாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு சங்க இலக்கியங்களில் தொடங்கி இன்னும் சொல்ல போனால் சிந்து சமவெளியிலே தொடங்கி நம்முடைய தமிழர்களினுடைய மருந்துகள் எவ்வாறெல்லாம் இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம். வேம்பு பயன்பட்டிருக்கிறது. சங்க காலத்திலே பல்வேறு விதமான மருத்துவம், ஒட்டு மருத்துவம், அறுவை மருத்துவம், இசை மருத்துவம் என்று பல்வேறு விதமான மருத்துவங்கள் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. 14 கீழ்கணக்கு நூல்களிலே பல்வேறு விதமான மருத்துவத்தை பற்றிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு நோய், மருத்துவன், மருந்து, நோயாளனுடைய நோய் சரியாக கூடிய காலம், உணவு முறை போன்றவற்றை எல்லாம் வள்ளுவர் வகுத்து சொல்லி இருக்கின்றார். அடுத்து வந்த காப்பியங்களை பார்க்கிற போது சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி போன்றவற்றில் எல்லாம் தமிழருடைய மருத்துவ முறைகளும் மருந்து பொருள்களும் விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன. போர்க்காலங்களிலே போர் வீரர்களுக்கு உணவு மட்டும் கொண்டு செல்லாமல் மருந்து பொருள்களும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன என்பதை பெருங்கதை நமக்கு காட்டிச் செல்லுகிறது. அடுத்து வருகிற சிற்றிலக்கியங்களிலே, குறிப்பாக கொங்குமண்டல சதகத்திலே இன்றைக்கு சொல்லப்படுகிற மகப்பேறு அறுவை மருத்துவம் பேசப்பட்டிருக்கிறது. பாண்டியர் காலத்திலும் பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் மருத்துவ முறைகளும் மருத்துவ சாலைகளும் இயங்கி இருக்கின்றன. அங்கிருந்தவர்கள் எல்லாம் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பவற்றையெல்லாம் நாம் கல்வெட்டுக்களின் வாயிலாக பார்த்தோம். இவ்வாறே சித்த மருத்துவத்திலே நோய் அறிகிற முறை,
அந்த குரு சீட மரபு, நோயினுடைய குறிப்பு பொருள்கள் போன்ற அந்த மருத்துவத்தினுடைய குறிப்பு பொருள்கள் போன்றவற்றை எல்லாம் பார்த்தோம். நாட்டார் பாடல்களிலே இடம்பெற்றிருந்த குறிப்பு பொருள்களை மருத்துவ குறிப்பு பொருள்களை பார்க்கின்றோம். தற்காலத்திலேயும் மறைமலை அடிகள் இக்கால இலக்கியத்தை விட்டுவிட்டால் நாம் தமிழ் இலக்கிய பரப்பு நிறைவு பெறாது. எனவே தற்காலத்திலே இலக்கியத்தை படைத்துக் கொண்டிருப்பவர்கள் கூட மருத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். மறைமலை அடிகள் உணவு நூல் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். வஉசியினுடைய மருத்துவ பாடல்கள் இருக்கின்றன. கவிமணி அவர்கள் எழுதியிருக்கின்றார். மூவாவினுடைய புதினங்களிலே மருத்துவ குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த வகையிலே நாம் சங்ககாலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு விதமான மருத்துவ குறிப்புகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். இதோ இந்த காட்சி உங்களுக்கு நன்றி திரையிலே காட்டப்படுகிற இந்த காட்சி 63 நாயன்மார்களில் ஒருவரான திருநீலநக்க நாயனாரினுடைய வரலாற்றிலே வருகிற செய்தி. சாத்தமங்கை என்கிற தலத்திலே திருநீலநக்க நாயனாரும் அவருடைய மனைவியாரும் இறைவனை வழிபாடு செய்ய சென்றபோது அந்த இறைவனுடைய திருமேனியின் மீது ஒரு சிலந்தி இருந்ததை பார்த்த திருநீலநக்க நாயனாரினுடைய மனைவியார் தன் வாயை கொண்டு அந்த சிலந்தியை ஊத, அதை பார்த்த திருநீலநக்க நாயனார் அந்த அம்மையாரை இறைவனுடைய திருமேனியிலே உன்னுடைய எச்சிலானது பட்டுவிட்டது, எனவே இனிமேல் நான் உன்னோடு வாழமாட்டேன் என்று விட்டுவிட்டு செல்லுகிறார். இரவு திருநீலநக்க நாயனார் உறங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய கனவிலே சிவபெருமான் தோன்றி தன்னுடைய முகத்தை காட்டுகிறார். சிவபெருமான் குறிப்பிடுகிறார், உன்னுடைய மனைவி ஊதிய அந்த இடத்தில் மாத்திரம் சிலந்தியினுடைய அந்த சிலந்தி கடித்ததால் வந்த கொப்புளங்கள் ஏற்படவில்லை, மற்ற இடங்களிலெல்லாம் அந்த கொப்புளங்கள் இருப்பதை பார், அந்த தாய் அன்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை காட்டுவதாக இந்த காட்சி நமக்கு காட்டுகிறது. இது நமக்கு காட்டுகிற உண்மை என்ன தெரியுமா? நோய் வருவது உடம்பு என்று இருந்தால் நிச்சயம் நோய் வரத்தான் செய்யும். நோய்க்கு நிச்சயம் மருந்து இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டவர்களை நாம் வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டாம். இன்றைக்கு நாம் நாள்தோறும் தொலைக்காட்சிகளிலே பார்க்கிறோம். இந்த கொரோனா பெருந்தொற்றிலே மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களை கூட அந்த வீட்டை சார்ந்தவர்கள் வீட்டுக்குள்ளே விடமாட்டேன் என்கின்றார்கள். கொரோனா பாதித்தவர்களை வீட்டு உரிமையாளர்கள் இங்கே தங்க வேண்டாம் என்று விரட்டுகிற காட்சிகளை எல்லாம் நாம் நாளும் நாளும் பார்க்கின்றோம். ஆக நோய் ஏற்படுவது என்பது இயற்கை. அந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கு நாம் காட்ட வேண்டியது தாயன்பு ஒன்றுதான். தாயன்போடு நாம் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதை இறைவனே நமக்கு காட்டுவதாக சொல்லி, மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை, திருந்து தேவன்குடி தேவதேவேதிய அருந்தவத்தோர்தொழும் அடிகள் வேடங்களே என்று இறைவனுடைய திருவடிகளை வணங்கி அவன்தான் நமக்கு மருந்து என்று வேண்டிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி இதுவரையும் கேட்ட பங்கேற்பாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவு கலந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமான உரை, கருத்தாளம் மிக்க உரை. பங்கேற்பாளர்கள் தங்களுக்கு ஏற்படும் ஐயங்களை ஐயாவிடம் தெளிவு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்கம்மா. தெளிவான பதில், நன்றி. உரை. நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க 2 பேர்த்தோட உரை கேட்டதுக்கு அப்புறம் இனிமேல் நாங்க ஏதாவது ஆராய்ச்சி பண்ணணும்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்தி உங்களுக்கு என்ன ஆராய்ச்சி என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க பாட்னி டிபார்ட்மெண்ட்டையும் கலந்து ஆலோசித்து நம்ம ஃபர்தரா ரிசர்ச் கொண்டு போனா சக்சஸ் அடையும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நம்ம முன்னோர்கள் சொன்ன எல்லாத்தையுமே சொல்லி அது நம்ம சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணாதனால அடுத்த நாட்டினர் அதுக்கு பேட்டன்ட் வாங்கிடுறாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம பாதுகாக்கணும்னா கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற இத டீடைல்ஸ் பார்த்து நம்ம அதை சயின்டிபிக்கா நம்ம கண்ட்ரியே வேலிடேட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். சரியா? இந்த சிந்தனை அத்துணை பேருக்கும் வந்தால் மீண்டும் நம்முடைய தமிழ் மருத்துவமும் நம்முடைய மரபும் நம்முடைய பண்பாடும் நிச்சயமாக உலக அரங்கிலே மிகப்பெரிய ஒரு தனித்த அடையாளத்தை பெறும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாதுங்கம்மா. வணக்கம் சுரேஷ், நான் முத்துக்குமாருங்க. வணக்கங்க. அருமையா, எப்படி நீங்க இந்த 1 மணி நேரத்துல இதை பூரா சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, மிக முடிந்த அளவுக்கு அத்தனை தற்கால இலக்கியம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க மருத்துவ குறிப்புகள். அப்போ இந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாமே தற்காலத்துல ஏற்படக்கூடிய இப்போ அந்த கொரோனா பிரச்சனைக்கு கூட இந்த சித்த மருத்துவத்துல கபசுர குடிநீர் குடிச்சுதான் அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகமா இருக்கு என்பதை தற்கால உலகமே ஏற்றுக்கொள்ளல. நீங்க இப்ப
உலகம் முழுவதுமே நீங்க மரபு சார்ந்த மருத்துவங்கள்ல எல்லா நாடுகளும் முக்கியத்துவம் கொடுத்து அதையெல்லாம் மேல கொண்டு வர்றாங்க. ஆனா நம்ம தமிழ்ல சித்த மருத்துவத்துல இப்படி 2000-3000 ஆண்டுகளாகவே நமக்கு எல்லாத்துக்கும் நீங்க சொல்ற அந்த தரவுகள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. கண்ணுக்கு மட்டும் இவ்வளவு நோய் இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்றாங்க. நம்ம தலையில மட்டும் 1000 நோய்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஆயுர்வேதம் என்பது சித்த மருத்துவத்தை உள்வாங்கித்தான் பண்ணாங்கிறதுக்கான ஆராய்ச்சிகளா வந்துருச்சுங்க. இருந்தாலும் கூட இதை ஏன் நம்ம சித்த மருத்துவ மரபுல ஏன் முன்னெடுத்து செல்ல முடியல? இதற்கான காரணங்கள் என்ன? தமிழ் படிச்சவங்க அல்லது தமிழ் நாட்டுல இருக்கிறவங்களுக்கே தமிழ் மருத்துவத்து மேல நம்பிக்கை போனதுக்கான காரணம் இல்ல நிறைய அதுல அரசியல் இருக்கு. நிச்சயமாங்க. அதுல இருக்கக்கூடிய அது அரசியல் அப்படிங்கறத நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, அது குறிப்பா நம்ம பேசுறதுல இந்த நம்ம ஆச்சாரக்கோவை தான் பேசணும். ஆச்சாரக்கோவையில அது முழுக்க நமக்கு என்னத்தை உண்டா மருந்துங்கிறத விட நீங்க எப்படி எல்லாம் இருக்கணும் பண்ணணும் மருந்துவ பத்தி பேசுறீங்க. அது வாழ்வியல் நெறிகளை சொல்லுது. எப்படி எல்லாம் மருத்துவம் கிடையாது. ஆமாங்க. அது மருத்துவ நூல்னு சொல்லிட முடியாது. அல்லது மருந்துகளை எந்த வியாதிக்கு அது சொன்னது ஏதாவது குறிப்புகள் இருக்குங்களா? அப்படி இல்லைங்க. அது மருத்துவம் தொடர்பாக எந்த குறிப்பையும் சொல்லலீங்க. ஆனால் ஒரு உடலானது நோய்வாய்ப்படுவதற்கு காரணம் உடல் தூய்மையின்மை. அதனாலதான் ஒரு 50 விழுக்காடு நோய்கள் வருகிறது. எனவே அந்த உடலை எப்படி தூய்மைப்படுத்தணும், நம்ம சுற்றுப்புறத்தை எப்படி தூய்மையா வச்சுக்கணும். இன்னும் சொல்லும் போது இந்த ஆசாரக்கோவையில ஒரு செய்தி வருதுங்க. ஒரு நீர்நிலையிலே போய் நீராடினோம் என்று சொன்னால் அதிலே எச்சில் துப்பக்கூடாது என்று ஆசாரக்கோவை சொல்லுகிறது. அந்த நீரை கலங்கடிக்க கூடாது என்று ஆசாரக்கோவை சொல்லுகிறதுங்க. இது மாதிரியான நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளுவதற்கான வாழ்வியல் முறைகளை ஆசாரக்கோவை பதிவு செய்கிறது. சரி, அப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா மருத்துவ நூல்னோ மருத்துவம் சொல்லதான் எடுக்க முடியாது. இருந்தாலும் வாழ்வியல் நெறிகளை அது குறிப்பாக அது பிற்காலத்துல வந்த நூல்ங்கிறதுனால மற்ற செய்திகளை எல்லாம் சேர்த்து நம்ம மேல திணித்த மாதிரி சில செய்திகள் சொல்லப்படுகிறது. அது ஏற்கனவே அது ஆய்வுக்குரியதா நிறைய அது வேற ஒரு கோணத்துல அது இருக்கத்தான் செய்யுதுங்க. ஆமா 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 ஆமா. சரி, மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி. மத்தவங்க யாராவது கேள்வி கேட்கட்டும். நன்றி. சரி, அடுத்து கேட்கலாமா? என்ன பாரம்பரிய மருத்துவங்களை எப்படி நாம யூஸ் பண்றோம், பயன்படுத்த வைக்கிறது. யாருக்கு? how to make your people to use traditional medicine. மக்களை பயன்படுத்த வைக்கிறது. இதுல ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த பெருந்தொற்று காலத்துல இன்னைக்கு எத்தனையோ நாடுகள் எத்தனையோ மருந்துகளை இது பண்ணிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் வகுத்த நெறி, அருமையான நெறி, நம்முடைய உணவு வேறு மருந்து வேறுன்னு இல்லாம உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற ஒரு நெறியை இன்றைக்கு நேற்றைக்கல்ல இந்த தமிழ் சமூகம் பயணிக்க தொடங்கிய காலத்திலிருந்தே இதை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் உண்ணுகிற பல்வேறு விதமான உணவுப் பொருள்களே மருந்து பொருள்களாகத்தான் இருக்குதுங்க. இன்னைக்கு பல வீடுகள்ல இன்னைக்கு இந்த கொரோனா தொற்றுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் தேநீரும் காப்பியும் குடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா கபசுர குடிநீரோ அல்லது அவர்களுக்கு தெரிந்த முறையிலே வெறும் இஞ்சியையும் கருவேப்பிலையையும் சீரகத்தையும் கொதிக்க வச்சு குடிக்கக்கூடிய வீடுகள்ல எல்லாம் இன்னைக்கு நம்ம பெருமளவிலே பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு பெரிய மாற்றமாகவே நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த மாற்றத்தை இதோடு விட்டு விடாமல் தொடர்ந்து நம்முடைய பண்டைய மருத்துவ முறைகள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் தேர்ந்து தெரிந்தவர்களிடம் கேட்டு அதை எதற்கெடுத்தாலும் மருத்துவரை நோக்கி நாம் ஓடாமல் முடிந்த அளவிற்கு நம்முடைய நோய்களை நாமே குணப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டு குணப்படுத்திக் கொள்வதற்கு நாம் பழக வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவருக்குரிய பதிலாக நான் வைத்துக் கொள்கின்றேன். Is there any software or website to get further information on today's topic? இதுல மோகனப்பிரியா அம்மா களம் அப்படின்னா என்னங்க ஐயான்னு கேட்டிருக்கிறாங்க. இது சோழர் காலத்துல சோழர் கல்வெட்டுகளிலே இருக்கக்கூடிய செய்தி. நான் ஏற்கனவே சொன்னது போல 3 களம் கொடுத்தாங்க, 4 களம் கொடுத்தாங்க என்றெல்லாம் பார்த்தோம். அந்த வகையிலே நீங்க பார்க்கிற போது ஒரு குறுணி என்பது 30 களம் அன்னைக்கு அளவது. ஒரு குறுணி என்பது 30 களம். ஆக ஒரு பொது மருத்துவருக்கு 3 குறுணி கொடுத்தாங்க அப்படின்னா 90 களம் நெல் என்று அதற்கு பொருள். ஒரு குறுணி 30 களத்துக்கு சமம்.
இது ஒரு அளவு பெயர். மிகச் சிறப்பானது ஒரு உரையாற்றிய நமது தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நன்றியுரையாற்ற முனைவர் ஹரிச்சந்திரன் உதவி பேராசிரியர் தமிழ்துறை அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு நம்மையெல்லாம் அந்த கொரோனா பிரித்து வைத்தாலும் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி இணைய வழியாக கடந்த 12 நாட்கள் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்துள்ளது என்பது இங்கே மிகவும் மகிழத்தக்க செய்தி. கடந்த 18/5/2020 முதல் 29/5/2020 வரை தொடர்ந்து 12 நாட்கள் பல்வேறு தலைப்புகளிலே பல்வேறு பேராசிரியர்கள் உரையரங்கினை நடத்தியுள்ளார்கள். இன்று இந்நிகழ்வு நிறைவினை எட்டியுள்ளது. இன்றைய நிகழ்விலே சிறப்பு உரையாளராக கலந்து கொண்டு இலக்கியத்தில் மருத்துவம் எனும் தலைப்பில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சதீஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சங்ககாலம் தொட்டு இன்றைக்கு 2020 ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வரைக்குமான பல்வேறு வகையான நோய்களுக்குண்டான மருந்துகளை இலக்கியத்திலிருந்து எடுத்து காட்டினார். அவருடைய உரை உண்மையாகவே பல்வேறு நபர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அவர்களுக்கு கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி சார்பாக பல்வேறு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வினை தொடர்ந்து 12 நாட்கள் நடத்துவதற்கு அனுமதியளித்த எம் கல்லூரியினுடைய செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் CA வாசுகி அம்மையார் அவர்களுக்கும், கல்லூரியின் முதல்வர் முனைவர் லட்சுமணசாமி ஐயா அவர்களுக்கும், முதன்மை நிர்வாக அலுவலர் முனைவர் சின்னசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி. மேலும் இந்நிகழ்வினை மிகச் சிறந்த முறையிலே திட்டமிட்டு நடத்திய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் கல்லூரியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி ஐயா. Now I request Dr. D. Vijayalakshmi, Assistant Professor of Mathematics, to read the report of this webinar. Madam, please. Okay, Vignesh. Audible, Vignesh? Yes, madam. Audible. A very good afternoon to one and all present here. Myself, Dr. D. Vijayalakshmi, serving an assistant professor in the Department of Mathematics of the great institution. It's my honor and privilege to present the report of the webinar series, Vistas in the Field of Research and Innovations. The webinar series was held from 18/5/2020 to 29/5/2020, 11 days webinar series with 21 renowned resource persons with their enlightened views and ideas for future generations. Allow your passion to become your purpose, and it will one day become your profession. The webinar series, Vistas in the Field of Research and Innovations, was inaugurated on 18/5/2020 at 10:30 a.m. Our most respected principal, Dr. M. Lakshmanasamy sir, welcomed the gathering. Our most respected secretary and director of a college, Dr. C.A. Vasugi madam, presented the inaugural address. In her address, our madam expressed her hearty wishes for our webinar series for being a successful and memorable one. And also, our madam introduced the resource person for the first session of the webinar series, Dr. S.R. Madan Shankar, Dean Academics and Head PG Department of Biotechnology. Our most respected Dean Research and Development, Dr. S. Palsamy sir, offered the felicitation. On the same day, our resource person, Dr. S.R. Madan Shankar, delivered a wonderful talk on the topic Foods, Genes and Disease from 10:45 a.m. to 12 noon. The first day of the webinar series was successfully completed, and Dr. D. Vijayalakshmi, convener of this webinar series, proposed the vote of thanks. From 19/5/2020 to 29/5/2020, we had 2 webinar sessions, timing shared between 10 to 11 a.m. and 12 to 1 p.m. The second day of the webinar series was started with the resource person, Dr. D. Vijayalakshmi, Assistant Professor, Department of Mathematics, enlightened with the topic, an overview of graph theory for young researchers.
followed, the second session was handled by Dr. M. Revati Bala, Associate Professor and Head, PG Department of Commerce, in the topic Changing Paradigm in Business Climate and Social Science Research. The third day of the webinar on 25/2020, the resource person was Dr. S. Maitli, Associate Professor and Head, Department of Information Technology, enlightened with the topic Current Scenario on Big Data. On the same day, the second session was handled by Dr. K. Velmurugan, Assistant Professor, Department of Zoology, highlighted with the topic Cross-Species Virus Transmission and Preemptive Strategies for Control. The fourth day of the webinar series, on 21/5/2020, the resource person was Dr. V. Bhuvaneshwari, Associate Professor and Head, UG Department of Biotechnology, enhanced with the topic Nucleic Acid-Based Diagnosis of COVID-19 in India. On the same day, the second session was handled by Dr. R. Thirunyana Sambandam, Assistant Professor, Department of Botany, highlighted with the topic Essential Oil and Bioperfumes. The fifth day of the webinar series, on 22/5/2020, the renowned resource person was Dr. S. Manivannan, enhanced with the topic Infectious Disease Immune Response to Infection. On the same day, the second session was enlightened by Dr. L. Vidyarani with the topic Topology and Approach Using Intrinsic Sets. The sixth day of the webinar series, on 23/5/2020, the resource person was Dr. R. Manimeglai, Assistant Professor, Department of Chemistry, with the topic Futuristic Trends in Nanoscience and Technology. On the same day, the second session was handled by Dr. K. Soundararajan, Assistant Professor, Department of Botany, enhanced with the topic Influence of Fragrances on Human Electrographic Activity. The seventh day of the webinar was highlighted by Dr. R. Uma Gandhi with the topic Web Usage Mining and Overview. On the same day, the session was also shared by Dr. P. Madheshwaran with the topic The Perspectives in Material Modification. The eighth day of the webinar series, on 26/5/2020, the resource person was Dr. T. Narendra Kannan with the topic Gold Nanoparticles, a Milestone in Cancer Therapy. The second session was handled by Dr. A. Ranjita with the topic Generation of Solar Cells. The ninth day of the webinar session, on 27/5/2020, was enhanced by Dr. E. Jayanti, highlighted with the topic Trends and Scope of Metal Complexes as Therapeutic Agent. The second session was handled by Dr. G. Dandabani, Assistant Professor, Department of Botany, with the topic Mechanism of Double-Stranded RNA Transport and Efficiency of RNA. The 10th day of the webinar, 28/5/2020, was enhanced by the resource person Dr. D. Chitra with the topic Emerging Trends in Interdisciplinary Researches. The same day, the second session was handled by Dr. K. Murugeshan Ayya with the topic Environmental Pollutions and Remedies in Tamil Modern Culture. The last day of the webinar series, on 29/5/2020, was highlighted by Dr. R. Manimeglai with the topic Tirumandirathil Maruthuvam, and the second session was highlighted by Dr. S. Satish Kumar with the topic Tamil Ilakkiyangalil Maruthuvam. Daily, 2 of our staff members of the concerned department of the resource persons welcome the gathering and introduce the resource persons to the participants, and also they propose the vote of thanks. Daily, the webinar series was hosted by our coordinator, Dr. M. Vigneshwaran, Assistant Professor, Department of Mathematics, and the organizing secretary, Mr. M. Sendil Kumar, Associate Professor of Computer Technology, and technically handled by Mr. Haridas, lab in charge of our college. On an average of 150 participants from various institutions nationwide attended the webinar series. Our resource persons enlighten their ideas and vision for future generation in their respective research areas. At this moment, our webinar team wholeheartedly thank all the 21 resource persons individually for accepting our invitation, and also for their effective presentation and support for the successful completion of this 11-day webinar series. Webinar team wholeheartedly thank the management for their support for the successful completion of the webinar series Vistas in the Field of Research and Innovations from 18/5/2020 to 29/5/2020. Thank you one and all for the opportunity provided. Thank you.
Thank you very much, madam, for your nice report. Now the participants can share their views and suggestions. We are expecting some feedback from the participants. வணக்கம் விக்னேஷ். வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம். அருமையான இந்த வெபினார் புதிய முயற்சிகளை இப்போ கொரோனா குவாரண்டைன்ல இருக்கிற சமயங்கள்ல கூட நமக்கு இந்த கல்வி புலம் சார்ந்து இயங்குவதற்கு இந்த வெபினார் நல்ல பயனுடையதாக இருந்தது. முக்கியமாக அவர்கள் துறை சார்ந்து இயங்குவதற்கும் துறை சார்ந்த அந்த ஆய்வு பணிகளுக்கும் இதெல்லாம் பயன்பட்டிருக்கும். அது குறிப்பாக ஆய்வாளர்களுக்கு பயன்பட்டிருக்கும்னு நம்புகிறோம். அந்த வகையில் இந்த வெபினார் சிறப்பாக வெற்றி அடைந்தது என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். நன்றி. நன்றி. தங்களது மேலான கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. I would like to invite Dr. M. Revati Bala, Associate Professor and Head, Department of Commerce, PG, to propose the vote of thanks. Madam, please. Good afternoon to one and all. Gratitude is the attitude. First of all, I am extremely rejoicing to submit my sincere gratitude to our Honorable Secretary C.A. Vasiki Ma'am for her blessings and guidance for conducting this 12 days webinar series. I extend my sincere thanks to our esteemed principal, Dr. K. Lakshmanasamy sir, for his constant motivation and support. I extend my sincere thanks to Dean R&D, Dean Academics, Chief Executive Officer, Special Officers, and authorities of the college for their strong motivation and support throughout this webinar series days. I thank each and every resource person for providing valuable insights to the participants for the past 12 days. I also extend my sincere thanks to the staff members and technicians who rendered technical support and assistance with good connectivity for conducting this webinar for the past 12 days. As one of the organizing secretary of this 12 days webinar series, I take a privilege to extend thanks to the convener of this webinar, Dr. D. Vijayalakshmi Ma'am, Assistant Professor Mathematics, and the coordinator, Dr. M. Vigneshwaran Sir, Assistant Professor of Mathematics, and other organizing secretary, Mr. N. Senthil Kumar, Associate Professor of Computer Technology, for their sincere and constant initiatives and hard work to make this webinar series so successful. I owe my special thanks to the distinguished participants of the webinar series for their active participation. Last but not the least, I thank one and all who are all connected with this webinar. Thank you. Thank you, madam, for your wonderful words. The certificates will be sent to the participants' registered email ID from next week onwards. Thank you. Thank you for your support.